ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். மீண்டுமாக உங்களை நான் சந்திப்பதில் சந்தோஷப்படுறேன். பெருமை, இது சாதாரணமா தெரியும். பார்க்கறதுக்கு இது சாதாரண ஒரு டாபிக் தானே. அப்படி என்ன ஒரு ஆழமான சத்தியம் இதுல இருக்குன்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அந்த பெருமை எந்த அளவுக்கு நமக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கு தடையா இருக்குது, நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு, நம்முடைய கனத்திற்கு அது எவ்வளவு தடையா இருக்குன்றத நம்ம பார்க்கும்போது, அதுலேருந்து நம்ம வெளியே வரலாம். நம்ம தெரிந்து கொள்ளும்போது தான், ஏன்னா சத்தியத்தை தெரிந்து கொள்ளுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு சொல்லியிருக்காரு ஆண்டவர். அப்ப அதுக்கூட ஆழத்தை நம்ம தெரிந்து கொள்ளும்போது ஒரு பெரிய விடுதலை உண்டாகும். நான் சில காரியங்களை எழுதியிருக்கிறேன். பெருமை, ப்ரைடுன்றோம். பெருமை, அகந்தை, அரகண்டா இருப்பாங்க. பெருமை உள்ளவங்க அரகண்டா இருப்பாங்க. ஒரு அகந்தை உள்ளவங்களா இருப்பாங்க. அகங்காரம் உள்ளவங்களா இருப்பாங்க. மற்றவங்கள மதிக்க மாட்டாங்க. மனமேட்டிமை உள்ளவர்களா இருப்பாங்க. சுய மகிமை உள்ளவங்களா இருப்பாங்க. செல்ஃப் குளோரி. இதெல்லாம் நம்ம படிக்கும்போது நமக்குள்ள ஒரு பெரிய விடுதலை உண்டாகும். பெருமைக்கு எதிர் தாழ்மை, தாழ்மையா இருந்தா போதுமே அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அந்த பெருமையினால வரக்கூடிய பாதிப்பை நம்மளுக்கு சரியாக நம்ம தெரிந்து கொள்ளணும். நம்ம அறியாம சில விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டு இருப்போம், செஞ்சிட்டு இருப்போம், நடப்போம். நம்மளுடைய எண்ணங்கள்ல, நம்முடைய பேச்சுல, நடத்தையில எல்லாத்துலேயுமே அந்த காரியம் இருக்குது. அதை நம்ம சரியா தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது வேரோட எடுத்துடலாம். பெருமை நமது முன்னேற்றத்திற்கும், வளர்ச்சிக்கும், கனத்திற்கும், ஆசீர்வாதத்திற்கும் மிக பெரிய தடையாகும். பெருமை என்பது நமது சுயத்தின் உச்சமாகும். நான், என்னுடைய, என்னால், நான் நான் அதை செஞ்சிருவேன், நான் அதை சாதிச்சிட்டேன், நான் இதை சாதிச்சிருவேன், என்னுடைய இதுதான் பெரிய காரியம், என்னுடைய சாமர்த்தியம் தெரியுமா அப்படின்றது, என்னால் அதை முடியும், என்னால் அதை செய்ய முடியும், இதை செய்ய முடியுன்றது. இவற்றை நான் முன் வைத்தாலே ஆண்டவருக்கு அங்கே இடமில்லை என்ற அர்த்தம். நான், என்னுடைய, எனக்கு, நான் அப்படியாக்கும், என்னுடைய பேக்ரவுண்டு அப்படியாக்கும்னு பேசணும்னாலே அங்க ஆண்டவருக்கு இடம் இல்லை. தங்களுடைய திறமையை, தாளந்த, சொத்த, சூழ்நிலையை, உடைமைகளை பெரிதாக பார்ப்பவர்களே பெருமை உடையவர்களாவார்கள். இப்படிப்பட்டவர்கள் கர்த்தரை குறித்து சரியாக அறிந்து கொள்ளவில்லை, வேதத்தை முழுமையாக படிக்கவில்லை என்பதுவே காரணமாகும். அப்படி பேசுறாங்கனாலே, தங்களை குறிச்சே பேசிட்டு இருக்காங்க அப்படின்னாலே அவங்க குருடரா இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க மனக்கண் குருடா இருக்குன்னு அர்த்தம். அவங்கள சுத்தி என்ன இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஒருவன் கர்த்தரை குறித்து அறிந்திருந்தானால் மிகவும் தாழ்மையாக இருப்பான். ஆண்டவர் குறித்து அறிஞ்சிருந்தா அவங்க தாழ்மையா இருப்பாங்க. அவங்கள்ட்ட பெருமை இருக்காது. ஒருவன் தன்னை குறித்தே பெரிதாக பேசுவான் என்றால் அவனுடைய ஜெபத்தில் துதி, ஆராதனை சரியாக இல்லை என்று அர்த்தம். அவன் கர்த்தரை உயர்த்தவில்லை. நல்லா தெரியும். அவங்க ஆண்டவருக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அது எப்படி தெரியும் கேட்டீங்கன்னா, அவங்க சரியா ப்ரே பண்ணாங்கன்னா ஆண்டவரை பத்தி நல்லா உயர்த்துவாங்க. இதுதான் பெருமையிலிருந்து நம்ம எப்படி வெளியே வர்றதுக்கான ரூட். இதுதான் நல்ல ஆண்டவரை பிரைஸ் பண்ணணும். ப்ரே பண்ணும்போது, நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஐயா, நீர் ஆண்டவர், நீர் தெய்வம், நீர் கடவுள், சகலத்தை சிருஷ்டித்தவர், வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தில் உள்ளவளை உண்டாக்கினவர், பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தேவன், நீ தெய்வம், மிக உயர்ந்த தெய்வம் ஐயா, வானம் உமக்கு சிங்காசனம், பூமி உமக்கு பாதபடி, நீர் அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர், நீர் ஆண்டவர் அப்படின்றத அறிக்கை செஞ்சோம்னா நம்ம ஒன்றும் கிடையாது, நம்ம வெறும் மனிதர்கள் தான், வெறும் கிரியேஷன் தான் அப்படின்ற அந்த எண்ணம் நமக்குள்ள வந்துடும். அதுதான் நம்மளை சரியான இடத்துல நம்மளை வைக்கும். அது இல்லாத வரைய, ஜெபத்துல துதி ஆராதனை இல்லாத வரைய இந்த பெருமை இருந்துகிட்டே இருக்கும்.
அதனால ஜெபிக்கும் போது நல்ல ஆண்டவரை பிரைஸ் பண்ணணும், நல்ல அவரை துதியினால உயர்த்தணும். நீர் மகா உன்னதமான தெய்வம் ஐயா, பரிசுத்தம் உள்ள தெய்வம், மகோன்னதமான தெய்வம். அப்படி போல வாயினால அறிக்கை செய்யணும், ஆண்டவர் எவ்வளவு உயர்ந்தவர்ன்றத. வானத்தையும் பூமியும் நிரப்புகிற தெய்வம் ஐயா. அப்படி சொல்லும் போது நம்ம எவ்வளோ பெரிய தெய்வத்தை வணங்குகிறோம்ன்றத அறிக்கை செய்யும் போது, ஒவ்வொரு தடவை சொல்லும் போது நான் ஒண்ணும் இல்லை, நான் வெறும் மனுஷன்றது நமக்குள்ள பதியும். பெருமை உள்ளவனுக்கு இந்த உலகம்தான் பெரிதாக இருக்கின்றது, இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் தான் பெருசா பார்க்கறான் அப்படின்னு அர்த்தம். பெருமை உள்ளவனுக்கு அது உள்ள இருக்கும். இந்த உலகத்திற்கு முன்பாக தன்னை பெரிதாக காண்பிக்க விரும்புகிறான், தன்னை பெருசா காமிக்க விரும்புகிறான்னு அர்த்தம். தாங்கள் ஏதோ சாதித்து விட்டதாக பிரம்மை கொள்ளுகிறார்கள். ஒரு பிரம்ம, அது ஒரு இல்லூஷன், அது ஒரு மாயான உலகத்துல இருக்கிறாங்கன்னு அர்த்தம். பெருமை பேசுறவங்க பரிதாபமா இருக்கும் பார்க்கும்போது. அவங்க தங்களை தாங்களே அழித்துக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இவர்களின் பரிதாபமான நிலைமை என்னவென்றால், தங்களை குறித்து அறியாது இருக்கிறார்கள். முதல்ல தங்களை குறித்து அறியல, அடுத்தது மற்றவர்களுடைய திறமை தாளந்துகளை பார்க்க முடியாத குருடராய் இருக்கிறார்கள். தங்களையே யோசிச்சுட்டு இருப்பாங்க. தாங்க என்ன தங்களுடைய திறமை, தாளந்து, படிப்பு, சொத்து, இதையே பெருசா பார்க்கிறவங்க மற்றவங்கள்ட்ட இருக்கக்கூடிய திறமை, தாளந்து, மற்றவங்களுடைய சாதனைகள் இதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு. இது ஒரு தீவுக்குள்ள இருக்கிற மாதிரி, அவங்க தங்களை தாங்களே சிறைப்படுத்தி இருக்கிற மாதிரி. இது நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, பெருமை உள்ளவர்களுக்கும் அகந்தை உள்ளவர்களையும் நான் வெறுக்கிறேன்றார். பெருமை உள்ளவர்களையும் அகந்தை உள்ளவர்களையும் நான் வெறுக்கிறேன்றார். அரகண்ட், ப்ரைடு, அரகண்ட், இந்த ரெண்டையுமே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா நான் வெறுக்கிறேன்றார். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6வது வசனம், அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரு. மோர் அண்ட் மோர் கிரேஸ் இருக்கு. He gives us more and more grace இருக்குது. ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. நம்ம பார்க்கிறோம், பெருமைன்னா அதுக்கு ஆப்போசிட் தாழ்மைன்னு பார்க்கிறோம். ஆனா இங்க என்ன இருக்குன்னா கிருபை உள்ள வருது. இங்க இதுதான் ரூட்டு, இதுதான் ரகசியம். பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார்ன்றார் ஆண்டவர். நான் எதிர்த்து நிற்கிறேன், பெருமை உள்ளவங்களுக்கு நான் எதிர்த்து நிற்கிறேன். சுயத்துக்கு, மனுஷனுடைய சுயமா பேசிக்கிட்டு இருக்கிறவனுக்கு நான் எதிர்த்து நிற்கிறேன்றாரு. தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறேன்றாரு. அது இந்த கிருபை அதிகமான கிருபை அளிக்கிறேன்றார். அது போக போக நல்லா புரிஞ்சுக்குவோம், நம்ம இன்னும் மெடிடேட் பண்ண. இதே காரியம் தான் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலும் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலேயே நம்ம பார்க்கிறோம். இதே இது, அதாவது பெருமை உள்ளவர்கள் கர்த்தரை எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார்னு. அந்த நம்ம வசனங்கள் மூலமாவே அதை நம்ம பார்ப்போம். நம்ம போக போக இது ஃபர்ஸ்ட் பிரேயர்ல ஆண்டவரை உயர்த்தும் போது நமக்கு மனிதன், நான் வெறும் மனிதன் தான் அப்படின்ற ஒரு தாழ்மை வந்துடும். ஐ எம் நத்திங், நான் மண்ணினாலே உருவாக்கப்பட்டவன் அப்படின்ற அந்த எண்ணம் வந்துடும். அப்போ ஒரு தாழ்மை வந்துடும் ஆண்டவருக்கு முன்னால. அடுத்து இன்னொரு காரியம் பவுல் சொல்றாரு பாருங்க, ரோமர் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்தி கொள்ளுங்கள்ன்றார். இந்த ஈஸியா சொல்லி கொடுக்கிறார். கனம் பண்ணுகிறதுல, ஆனர் பண்றதுல ஒருவருக்கு ஒரு முந்தி கொள்ளுங்கள்னா, நம்ம ஒருத்தர் உயர்வா நம்ம பார்த்து ஒரு படி நம்ம கீழே வச்சிட்டோம்னாலே நமக்கு அந்த தாழ்மை வந்துருன்றார். யாராயிருந்தாலும் அவங்க முன்னாடி அவங்கள உயர்த்தி நீ உங்களை தாழ்த்திக்கோங்கன்றார். எவ்வளவு சிம்பிளா சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. அப்ப டே டு டே லைஃப்ல எப்படி தாழ்மை நம்ம கொண்டு வரணும், நம்ம உள்ளுக்குள்ள தாழ்மை எப்படி வரும்னா, நம்ம ஜெபத்துல ஆண்டவரை நல்லா பிரைஸ் பண்ணும்போது நமக்கு தாழ்மை வந்துடும். அடுத்தது டே டு டே லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எப்படி பண்ணணும்னா, மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம தாழ்த்தணுன்றார். அப்படி தாழ்த்திட்டோம்னா நமக்கு இந்த பெருமை போயிடும்.
பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3 முதல் 11 வசனங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துன்றவர் ஆண்டவர். அவர் மாம்சத்துல வந்தார். தெய்வமே மாம்சத்துல ஒரு மனுஷனா வந்தார். ஆனா தான் தெய்வம்ன்றது இல்லாம தாழ்மையா அடிமையின் ரூபம் எடுத்து இருந்தார். சோ அதுதான் நம்மளுக்கு முன் உதாரணம்ன்றார். இங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் முழுக்க பார்த்தீங்கன்னா சீஷர்களுடைய கால்களை கழுவுறார். கூட சொல்றாரு, நான் தான் உங்களுக்கு ஆண்டவர் போதகர்ன்றீங்க, நானே மற்றவங்க காலை கழுவுனேன்னா நீங்க எவ்வளவு தாழ்மையா இருக்கணும்ன்றார். பேதருடைய காலை கழுவுறார், சீஷருடைய கால்கள் எல்லாம் கழுவுறார். அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி இருந்தார். இப்படி போல நம்ம தாழ்மையா இருக்கணும். அந்த தாழ்மை வந்துருச்சுன்னா அப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது சொல்லி கொடுக்குறாரு. அப்படின்னா நம்மளுக்கு இது போயிடும், நம்மளை விட்டு இந்த பெருமை போயிடும். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 12வது வசனம், அழிவு வரும் முன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பா இருக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. இருமாப்பு அப்படின்னா பாருங்க, அதுல ஆம்பிளிஃபைட் பைபிள்ல போட்டிருக்கு Proverbs 18:12, பிஃபோர் டிசாஸ்டர் த ஹார்ட் ஆஃப் அ மேன் இஸ் ஹார்ட்டி அண்ட் ஃபில்டு வித் செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ், பட் ஹியூமிலிட்டி கம்ஸ் பிஃபோர் ஆனர் என்று. அழிவு வரும், மேட்டிமை வந்தாலே அழிவுக்கான அடையாளம், அது அழிவு வந்துடும். இருமாப்பா ஒருத்தன் இருக்கிறானாலே அவனுடைய முடிவு அழிவு தான், அதனுடைய விளைவு அழிவு தான். அதே மாதிரி தன்னைத்தானே மேன்மையா ஒருத்தன் பாராட்டுறானாலே அவன் தாழ்த்தப்பட போறான்னு அர்த்தம்ன்றார். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 18வது வசனமும் 5வது வசனமும், அழிவுக்கு முன்னானது அகந்தை. Pride goes before destruction இருக்கு இங்கிலீஷ் பைபிள்ல. விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. Haughty spirit before a fall. அழிவுக்கு முன்னானது அகந்தை. அந்த முதல்ல படிச்ச அதே வசனத்தை தான் திரும்பவும் பார்க்கிறோம். அகந்தை வந்தாலே அது அழிவுக்கான வழி அதுதான். மனமேட்டிமை வந்துருச்சுன்னா நான் விழுந்துருவாங்கன்னு அர்த்தம். அடுத்த 5வது வசனம், மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன், கையோடு கை கோத்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான். Everyone who is proud and arrogant in heart is disgusting and exceedingly offensive to the Lord. மனமேட்டிமைனாலே கர்த்தருக்கு அருவருப்பானதுன்றார். அப்ப இதெல்லாம் புரிஞ்சோம்னா நம்ம அதெல்லாம் மாதிரி பண்ண மாட்டோம். மனமேட்டிமை ஒரு நாள் நமக்கு வராது. ஏன்னா இது கர்த்தருக்கு அருவருப்பானது. மேட்டிமையா நம்ம நடந்து கொள்வது, பேசுறது, நடக்கிறது கர்த்தருக்கு அருவருப்பானது என்றார். கையோட கை கோத்தாலும் தண்டனைக்கு தப்பானா அவன் அந்த அழிவுல நம்ம தப்பவே முடியாதுன்றார். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 23வது வசனம், மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான். நீதிமொழி 27ஆம் அதிகாரம் 2வது வசனமும் 21வது வசனமும், உன் வாய் அல்ல புறத்தியானி உன்னை புகழட்டும், உன் உதடு அல்ல அந்நியனே உன்னை புகழட்டும். உன்னை நீயே பாராட்டிட்டு பேசாத, பெருமை பாராட்டாத, மொத்தமும் உன்னை பத்தி சொல்லட்டும். அதுவும் சொல்றாரு 21வது வசனத்துல. அதுலயும் நம்ம கவனமா இருக்கணும். மற்றவங்க நம்ம பாராட்டுறதுலையுமே நம்ம கவனமா இருக்கணும். வெள்ளிக்கு குகையும் பொண்ணுக்கு புடமும் சோதனை, மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை. எப்படி நல்ல வெள்ளி பொண்ணுன்றதை உருக்கி பார்ப்பாங்களோ அப்படி போல மற்றவங்க நம்மளை பாராட்டும் போது நம்ம தாழ்மையா இருந்து பழகணும். அதுக்கு எப்படின்னா அந்த மகிமையை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது, அதை கர்த்தருக்கு செலுத்தணும். இன்னைக்கு நல்லா இருந்தது, நீங்க இப்ப வயலின் வாசிக்கிறீங்க, ரொம்ப நாளா வயலின் வாசித்தீங்க அப்படின்னா கர்த்தருடைய கிருபை. இது என்னுடைய சாமர்த்தியம் கிடையாது, கர்த்தருடைய கிருபை இன்னைக்கு இந்த காரியத்தை எனக்கு வாய்க்கை செய்தார்னு சொல்லி கணத்தை அவருக்கு கொடுத்துடணும். என்ன காரியம் செஞ்சாலும் சரி, இன்னைக்கு ரொம்ப நல்லா வேலை பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவர் தயவு பாராட்டினாலதான் இந்த காரியம் எனக்கு வாய்த்தது, இது என்னால் ஆனதல்ல, கர்த்தர் என்னை கொண்டு இந்த காரியத்தை செய்ய வைத்தார். தாவீதை கோலியாத்தை அடிச்ச உடனே தாவீதை எப்படி பார்த்துருப்பாங்க எல்லாரும். ஆனா தாவீது என்ன சொல்லியிருப்பாரு, நான் அல்ல, என் தேவன் அவன் அடிச்சார் கோலியாத்தை.
அதுக்கு என்ன முன்னிறுத்தி பண்ணினாரு, அந்த கிருபைன்னு தான் சொல்லியிருப்பார். சங்கீதம் 12:3 இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார். May the Lord cut off all flattering lips, the tongue that speaks great things in boasting. பெருமை பேசுகிற நாவை கர்த்தர் அறுத்து போடுவார்ன்றார். இச்சகம்னா மேட்டிமை பேசுகிற எல்லா உதடுகளையும் கர்த்தர் அறுத்து போடுவார்ன்றார். திரும்ப திரும்ப பெருமைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, எதிர்த்து நிற்கிறாருன்னா, அந்த பெருமை நம்மளுடைய உயர்வுக்கு தடை, நம்மளுடைய வளர்ச்சிக்கு அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியாதபடிக்கு இருக்க தடை இந்த பெருமை. இந்த பெருமையை எடுத்து போட்டோம்னா நம்ம உயர்ந்துடலாம். யாக்கோபு 3:5 அப்படியே நாவானதும் சிறிய அவயமா இருந்தும் பெருமையானவர்களை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. ஒரு நாவு சின்னதுதான், நம்மளுடைய சரீரத்தில் உள்ள எல்லா அவயங்களிலும் நாவுன்ற ஒரு சிறிய நாவு தான். அது பேசுற பெருமை நம்மளே அழிச்சிருது, வாழ்க்கையும் அழிச்சிருது. இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கு, ஆம்பிளிஃபைட் பைபிள்ல, ஜேம்ஸ் chapter 3:5. In the same sense, the tongue is a small part of the body, and yet it boasts of great things. See by comparison how great a forest is set on fire by a small spark. சின்ன தீக்குச்சி பெரிய காட்டை கொளுத்துற மாதிரி நம்மளுடைய பெருமை நம்ம வாழ்க்கையை அழிச்சிருது, நம்மையே அழிச்சிருது. நம்ம யாரு, நம்மளால என்ன முடியும், எல்லாத்தையுமே மொத்தமா அதை என்ன பண்ணிருந்து அழிச்சிருது. பெருமை என்பதை சற்று கூர்ந்து பார்த்தால் தற்பெருமை, அதாவது தன்னைத்தானே உயர்த்தி பேசுவது என்பதை புரிந்து கொள்ளலாம். சுயம் என்பதுதான் இது அடிப்படையாகும். பெருமை பேசுபவர்கள் சுயநலம் உள்ளவர்களாக இருப்பார்கள். மற்றவர்களை குறித்து யோசித்து பார்க்கவே மாட்டார்கள். தங்களை குறித்தே எப்போதும் யோசித்துக் கொண்டே இருப்பார்கள். இவர்களுக்கு சுய பரிசோதனை, செல்ஃப் அனாலிசிஸ் என்பது இருக்காது. இவர்கள் ஒரு மாயான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், ஒரு இல்யூஷன்ல இருப்பாங்க. இந்த பெருமை பேசுறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மாயான உலகத்தில் இருந்துகிட்டே இருப்பாங்க, ரியாலிட்டியில் இருக்க மாட்டாங்க. இந்த ரியாலிட்டி என்ன, இது நான் யாரு, நான் எங்க இருக்கிறேன், என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் யாரு, அவங்களுக்கெல்லாம் என்ன திறமை இருக்குது, அவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, அதை பார்க்க மாட்டாங்க. இவங்க பெரிதாக பேசிக்கொண்டிருப்பாங்க தங்களை. அது எப்படின்னா ஒரு பைத்தியக்காரன் மாதிரி இருக்கும். நீங்க நல்லா உற்று பார்த்தீங்கன்னா, பைத்தியக்காரன் பார்த்தீங்கன்னா பேசுனதே பேசிக்கிட்டு இருப்பான். அது எதனால தெரியுமா, சொல்ல முடியுமா? பைத்தியக்காரன் பேசுனதே பேசிட்டு இருப்பான். எல்லா பைத்தியக்காரன் தானா, ஒருத்தர் இல்லை, எல்லாம். நீங்க எங்க பைத்தியத்தை பார்த்தாலும், இன்னைக்கு நீங்க ஒரு ரோட்ல பாக்குறீங்க ஒரு பைத்தியக்காரன் ஒரு குறிப்பிட்ட இடத்துல, அடுத்த நாள் பாக்குறீங்க, ஒரு வாரம் கழிச்சு பாக்குறீங்க, ஒரு மாசம் கழிச்சு பாக்குறீங்க, ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அவன் ஒரே காரியத்தை பேசிட்டு இருப்பான். எதனால தெரியுமா? ஒரு சூழ்நிலையில, ஒரு சந்தர்ப்பத்தில் அவனுக்கு பைத்தியமா இருக்கும், அதையே சொல்லிக்கிட்டு இருப்பான். யாரோ ஒருவரால பாதிக்கப்பட்டான்னு வைங்க, அந்த காரியத்தையே சொல்லிக்கிட்டு இருப்பான். இதுதான், இதனாலதான், இது சரியில்லை, அவன் சரியில்லை, அவன் சரியில்லை அப்படின்னே சொல்லிட்டு இருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யார சொல்றானோ அவங்க மூலமா அவன் பாதிக்கப்பட்டிருக்கான்னு அர்த்தம். அப்படிதான் இருக்கும் இந்த பெருமை பேசுறவங்க. ஒரே காரியத்தை மறுபடியும் மறுபடியும் பேசிட்டு இருப்பாங்க, அலுப்பு தட்டாம பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஒரு இடத்த சிக்கிட்டாங்க. முன்னாடி அந்த கிராம்ஃபோன் ரெக்கார்டு இருக்கும், இப்போ உங்களுக்கு அதெல்லாம் சிடி டிவிடிலாம் போயிருச்சு. முன்னாடி பெரிய ஒரு இது இருக்கும், எல்பி ரெக்கார்டு இருக்கும், பெரிய ஒரு பிளேயர் இருக்கும், அதில் ஒரு முள் இப்படி ஓடும், அதில் தான் பாட்டு வரும். அந்த முள் என்ன சில ஓடி 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 என்ன ஆகும்னா சில சமயத்துக்கு ஒரு கீறல் விழுந்துடும். அந்த ரெக்கார்டில் விழுந்துருச்சுன்னா அதையே பாடிக்கிட்டு இருக்கும், திரும்ப திரும்ப அதையே பாடிக்கிட்டு இருக்கும், ஸ்டக் ஆயிரும் அந்த இடத்துல, திரும்ப திரும்ப அதையே பாடிக்கிட்டு இருக்கும்.
அது மாதிரி இந்த பெருமை பேசுறவங்க திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருப்பாங்க. ஒரு பைத்தியக்காரன மாதிரி திரும்ப திரும்ப அதையே பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸ்டக் ஆயிட்டாங்க. அவங்க அதை விட்டு வெளியில வந்தா தான் அவங்க நல்லா இருக்க முடியும். ஆக்சுவலா அவங்க வாழல. ஒரு சிறைப்பட்ட வாழ்க்கை வாழ்றாங்க. எப்படி ஒரு பைத்தியக்காரன் ஒரு ஒரு இயல்பான வாழ்க்கையை வாழ முடியாம இருக்கிறானோ, அப்படி போல அந்த பெருமை இருக்கிறவங்களும் ஒரு இயல்பான வாழ்க்கை வாழ முடியாம ஒரு ஏரியால மாட்டிட்டு நிப்பாங்க. ரொம்ப பாவமா இருக்கும் பார்க்கறதுக்கு நமக்கு. பாஸ்டையே பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க பாஸ்ட்ல சிக்கிட்டாங்க. தாங்கள் ஏதோ சாதிச்சு விட்டதாகவும், தாங்கள் ஏதோ இப்ப ஒரு எவரெஸ்ட்ல ஏறிட்டு வரான்னு வைங்க ஒருத்தன். எவரெஸ்ட் உச்சிக்கு போயிட்டான், அங்க போய் கொடியை நட்டிட்டு வந்துட்டான்னு அதையே பேசிட்டு இருப்பாங்க. எல்லாரும் அதை கேட்பாங்க. கொஞ்ச நாளைக்கு இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருந்தா என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, மத்தவங்களுக்கு அலுப்பு தட்டும் அது. ஐ அச்சீவ்டு, ஐ அச்சீவ்டு. நான் அந்த உச்சிக்கு நான் போனேன். அப்படியே சொல்லிட்டு அப்படியே இருக்கும். நிறைய ஆர்மியில இருக்கிறவங்க சொல்லுவாங்க. அந்த போர்ல பாகிஸ்தானோட வார் வந்தபோது எப்படி இருந்தாங்க, சைனாவோட வார் இருந்தபோது எப்படி இருந்தாங்க. அது உங்களுக்கு அந்த மூமெண்ட்ட பேசுறது. இவங்க சாதிச்சத சொல்ல மாட்டாங்க. ஒரு பெரிய ஆர்மியில நானும் இருந்தேன், சாதிச்சோம்னு சொல்லுவாங்க. ஆனா அதையே பேசியிருந்தாங்கன்னு வைங்க, கேட்கிறவங்களுக்கு அலுப்பாயிரும் அந்த மாரி ஆட்கள பார்க்கும்போது. இவர்கள் எதையோ ஒன்றை சாதித்து விட்டதாகவும், மிகவும் வெற்றி பெற்றவர்கள் என்பது போலவும் பேசுவார்கள், நடப்பார்கள். ஒரு வகையில் பார்த்தால் இவர்கள் குருடர்கள், செவிடர்கள். பிரசன்ட்ட பார்க்க முடியாத குருடர்கள். பிரசன்ட் என்ன நடக்குதுன்றதே அது விஷயத்தையே அவங்க என்ன பண்ணல, கேட்க முடியாம இருக்கிறாங்க. மற்றவர்கள் மேலே எழும்பி செல்வதையும், அதற்கு பின்புலமாக அவர்களது கடின முயற்சியும், உழைப்பும் இருப்பதை பார்க்க தவறுபவர்கள். மத்தவங்க அந்த அளவு உயர்ந்து நிக்கிறாங்கன்னா, அவங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி மேல வந்திருப்பாங்க. அத இவங்க பார்க்க முடியாத குருடர்கள் இவங்க. அவங்க அவங்க எந்த அளவுக்கு அவங்க வந்திருக்கிறாங்க, இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கிறாங்கன்றத இவங்களுக்கு தெரியல. உலகம் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இவர்கள் அதை உணராமல் தங்களை மாத்திரமே கண்ணாடியில் பார்ப்பது போல் பார்த்து கொண்டிருப்பார்கள். அதையும் உள்ளதை உள்ளவாறு பார்க்காமல் கண்ணாடியில் பார்க்கும் தங்கள் பிம்பத்தை ஒரு ராஜாவாக ராணியாக பார்த்து கொண்டிருப்பார்கள். தங்களை மிகவும் மேன்மையாக தங்களுக்குள்ளே கற்பனை செய்து கொள்வார்கள். கண்ணாடியில பார்க்கும்போது நம்ம உருவம் தான் தெரியுது. ஆனா அந்த பெருமை உள்ளவர்கள் பார்க்கும்போது இவங்களை ஒரு பெரிய மேன்மையா பார்ப்பாங்க. ஒரு கிங் மாதிரி, குயின் மாதிரி அப்படிதான் பார்ப்பாங்க. ரொம்ப பரிதாபமான நிலைமை இது. எப்போதும் தங்களை மிகைப்படுத்தி பேசிக் கொண்டிருப்பார்கள். தாங்கள் செய்தது எல்லாமே சாதனை என்றும், தங்களை சாதனையாளர்கள் என்றும் பேசிக் கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்டவங்களுக்கு என்ன பண்ணணும்னா, பெரிய பெரிய சாதனையாளர்களுடைய ஆட்டோபயோகிராபிஸ் இவங்க படிக்கணும். எவ்வளவு பெரிய, அதாவது ஆப்ரஹாம் லிங்கன், ஐன்ஸ்டீன், தாமஸ் ஆல்வா எடிசன், இந்த மாதிரி வேரியஸ் ஃபீல்ட்ல, மியூசிக்ல மொசார்ட், பீத்தோவான், பாக், இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டுலையும் பெரிய பெரிய ஆட்களை இவங்க என்ன பண்ணணும்னா, அதெல்லாம் இவங்க பார்க்கணும், படிக்கணும். அப்படி படிச்சாதான் தாங்கள் எந்த லெவல்ல இருக்காங்கன்னு தெரியும். அவங்க எந்த ஏரியால இருக்காங்க, அதுல முன்னாடி யாரெல்லாம் சாதிச்சவங்க இருக்கிறாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது தன் நிலையை உணருவாங்க. தாங்க எந்த பொசிஷன்ல இருக்கிறாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வரும். மற்றவர்கள் சொல்லும் ஆலோசனையை ஒருபோதும் கேட்க மாட்டார்கள். மற்றவங்க என்ன அட்வைஸ் பண்ணாலும் சரி, அதெல்லாம் அவங்களுக்கு எடுபடாது. தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று நினைப்பார்கள். ஐ நோ ஆல், அந்த ஆட்டிடியூட் தான் அவங்கள்ட்ட இருக்கும். அதனால யார் சொன்னதே அவங்க கேட்க மாட்டாங்க. மற்றவர்கள் இவர்களை புகழுவதை, முகஸ்துதி செய்வதை விரும்புவார்கள். மற்றவங்க அப்படியே புகழணும், புகழ்ந்தா அப்படியே, ஏன்னா அவங்க அவங்க அந்த ஏரியால இருக்கிறாங்க. ஸோ நீங்க போகும்போது யூ ஆர் என்ட்ரிங் இன்டு தியர் பாஸ்ட். தே ஆர் இன் தியர் பாஸ்ட் லைஃப் அண்ட் யூ ஆர் என்ட்ரிங் இன் தியர் பாஸ்ட். நீங்க அந்த காரியம் ரொம்ப நல்லா பண்ணீங்க, அன்னைக்கு அந்த இதுல இவ்வளவு பிரமாதமா பண்ணீங்க அப்படின் போது அவங்க அது புலகாங்கி அடைஞ்சுக்குவாங்க. அதை சீர்தூக்கி பார்க்க மாட்டாங்க. தங்களை இவங்க புகழ்றாங்க, அது அன்னைக்கு நான் பண்ணதுங்க, இப்ப நான் வேற மாதிரி பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இதை சொல்ல மாட்டாங்க.
அந்த பாஸ்ட்ல இருக்கிறத வந்து நான் பண்ணாட்டி நம்ம புகழ்ந்துட்டு இருக்கதே ஏத்துக்கிட்டு இருப்பாங்க, அதுலயே இருந்துகிட்டு இருப்பாங்க. இதே மாதிரி நீங்க போய் புகழ்ந்து சொல்றத, மத்தவங்க போய் அவங்கள புகழ்ந்து சொல்றத வருவோர் போவோர் எல்லோருடையும் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். எல்லாத்தையும் அதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த அந்த பாஸ்ட் ஹிஸ்டரியே பேசிட்டு இருப்பாங்க. ஒருத்தன் பாஸ்ட பேசுறானாலே அவன் பிரசன்ட்ல இல்லைன்னு அர்த்தம். பிரசன்ட்டையும் என்ன பண்ணணும்னா, ஃபியூச்சர்ல இதை பண்றதுக்காக இதை நான் செஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்லணும். யுவர் பிரசன்ட் ஷுட் பி கனெக்டட் வித் யுவர் ஃபியூச்சர். நான் என்ன, உங்க தரிசனம் என்ன? ஒரு மனுஷனை நீங்க பார்க்கும்போது எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர்னு பார்க்கணும். உங்களையும் அப்படிதான் நீங்க அனலைஸ் பண்ணணும். என்னுடைய பாஸ்ட் எப்படி இருந்தது, என்னுடைய பிரசன்ட் எப்படி இருக்குது, என்னுடைய ஃபியூச்சர் என்ன, அதுக்கு நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், என்னுடைய எதிர்காலத்துக்கு நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். பாஸ்ட்ல எப்படி இருந்தேன் நானு, பிரசன்ட்ல நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், என் ஃபியூச்சர் எப்படி இருக்கணும், அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், வாட் ஐ எம் டூயிங் ஃபார் மை ஃபியூச்சர், வாட் எஃபர்ட் ஐ எம் டேக்கிங் ஃபார் மை ஃபியூச்சர். அதுதான் நம்மளுக்கு தரிசனமா இருக்கணும். அப்ப ஒரு மனுஷன் அப்படிதான் நீங்க பார்க்கணும். ஆபிரகாம் லிங்கனை பார்க்கறீங்கன்னா அவருடைய பாஸ்ட் எப்படி இருந்துச்சு, அவருடைய பிரசன்ட் அந்த காலத்துல போய் பார்க்கணும். எவ்வளவு தூரம் அவருக்கு ஃபெயிலியர் வந்துட்டு எப்படி சக்சஸ்ஃபுல் ஆனாரு, அவருடைய எண்ட் எப்படி இருந்தது அடுத்த பார்க்கணும். பில்லி கிரஹாமுடைய ஏர்லியர் ஸ்டேஜஸ் எப்படி இருந்தது, அவர் growth எப்படி இருந்தது, எப்படி அந்த பீக்குக்கு வந்தாரு, அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணினாரு. அதுக்காக தான் நிறைய ஆட்டோபயோகிராஃபி படிக்கணும். மற்றவங்க அவங்கள பத்தி எழுதுற பயோகிராஃபிஸை பார்க்கறத காட்டிலும், படிக்கிறத காட்டிலும், அவங்களே தங்களுடைய வாழ்க்கை அவங்களே எழுதுனதை படிக்கும்போது, எனக்கெல்லாம் பில்லி கிரஹாமுடைய ஆட்டோபயோகிராஃபி படிச்சது அவ்வளவு பிரயோஜனமா இருக்கு. அதெல்லாம் நீங்க பார்க்கணும். ஜார்ஜ் முல்லருடைய அந்த வாழ்க்கையெல்லாம் நீங்க படிக்கும்போது, அவர் எப்படி ஒரு விசுவாச வாழ்க்கைக்குள்ள இருந்தார்னு பார்க்கும்போது, எவ்வளவு ஒரு கஷ்டத்தின் மத்தியில இருந்து அவர் டிராவல் ஆனாரு. அதெல்லாம் நம்ம படிக்கணும். அது படிக்கும்போது நம்ம வாழ்க்கையை நம்ம சீர்தூக்கி பார்க்க முடியும். அதுதான் நம்மளுக்கு கண்ணாடி மாதிரி. அதனாலதான் இந்த மோசே, யோசேப்பு, தானியேல் இதெல்லாம் படிக்கணும். இதெல்லாம் படிக்கும்போது அவங்க எப்படி அந்த லைஃப்ல ஒரு கடினமான ஒரு பாதையில எப்படி கடந்து வந்தாங்க, எப்படி சாதிச்சாங்க, எப்படி அதில் நிலைச்சு நின்னாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது நான் யார் அப்படின்ற அந்த ஸ்தானம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்ப நம்ம அதில் அடங்கியிருக்க ஆரம்பிப்போம். பெருமை என்பது நம்ம வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடையாகும். நாம் ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும். இதுவரை நாம் அறிந்து கொண்ட விஷயங்கள் போதாது, இன்னும் நாம் அறிய வேண்டிய விஷயங்கள் ஏராளம் இருக்கின்றது என்ற உந்துதல் நமக்குள் எப்போதும் இருக்க வேண்டும். மற்றவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நான் வளரணும், எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம்தான், இன்னும் நான் அறிய வேண்டிய காரியங்கள் ஏராளம் இருக்குது அப்படின்ற அந்த எண்ணம் நமக்கு இருக்கணும். அதனால மற்றவங்கள்ட்ட நம்ம கத்துக்கொள்ளணும்னு இருந்தோம்னா அப்போ ஒவ்வொரு நாளும் வளருவீங்க. ஒருத்தரை பார்க்குறீங்க, அவங்கள்ட்ட இருக்க ஒரு குவாலிட்டி, நல்ல ஒரு குவாலிட்டி இருக்கிறத பார்க்குறீங்க. டூ ஐ ஹாவ் த சேம் குவாலிட்டி, என்னிட்ட அந்த குவாலிட்டி இருக்கான்னு நம்ம யோசித்து பார்க்கணும். அப்படி யோசித்து பார்க்கும்போது அப்போ நமக்கு வேணும், நானும் அது மாதிரி இருக்கணும். சில பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருப்பாங்க, சிலர் அமைதியாக இருப்பாங்க, சிலர் தாழ்மையாக இருப்பாங்க, சிலர் நல்ல விட்டு கொடுக்குறவங்களா இருப்பாங்க, சிலர் நல்ல கொடுக்குறவங்களா இருப்பாங்க, உதாரத்துவமாக கொடுக்குறவங்களா இருப்பாங்க. அதை பார்க்கும்போது நானும் அப்படி போல இருக்கணும் போது நம்ம லைஃப்ல வளர ஆரம்பிப்போம். நம்மளுடைய ஆட்டிடியூட், நம்மளுடைய இன்டென்ஷன், த வே வி ஸ்பீக், த வே வி டூ த திங்ஸ், அதெல்லாமே மாறிடும். நம்மளோட லைஃபே மாறிடும். அதுக்கப்புறம் நீங்க நம்மளே யோசிச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். நம்ம வளர்ந்துக்கிட்டே இருக்கிறோம். நான் எண்ணங்கள்ல எனக்கு ஒரு ப்ராடு மைண்ட் வந்திருக்குது, நேரோ மைண்ட் இல்லை, நான் நேரோ மைண்டாக இருந்தேன், இப்போ எனக்கு ப்ராட் மைண்ட் வந்துருச்சுன்றது நம்மளுக்கு சந்தோஷத்தை தரும். அதில் இன்னும் வளர ஆரம்பிப்போம். அதாவது மற்றவங்கள்ட்ட நம்ம கற்றுக்கொள்ளணும். நான் அறிந்தது கொஞ்சம்தான், நான் அறிய வேண்டிய காரியங்கள் ஏராளம் இருக்குதுன்ற அந்த அந்த எண்ணம், அந்த ஆட்டிடியூட் இருந்துகிட்டே இருக்கணும். பெருமை உள்ளவர்கள் எப்போதும் மேடையை, அங்கீகாரத்தை எதிர்பார்த்து கொண்டே இருப்பார்கள். பெருமை உள்ளவங்க ஏதாவது ஒரு கூட்டத்தில் போனாங்கன்னா அந்த ஸ்டேஜில் இருக்கணும்னு விரும்புவாங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்ல இருக்கணும்னு விரும்புவாங்க.
அவங்க 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 மனசு துடிச்சுக்கிட்டே இருக்கும். அவங்கள யாரும் கண்டுக்கலைன்னா அவ்வளவுதான் பதபதச்சு போயிருவாங்க. நீங்க அவங்கள போய் அவங்கள இன்வைட் பண்ணணும். மேடைக்கு அவங்கள கூட்டிட்டு போணும். எல்லாருக்கும் முன்னாடி அவங்கள மேன்மை பாராட்டி சொல்லணும், பேசணும். அத விரும்பிக்கிட்டே இருப்பாங்க. தங்களை மேன்மையாக பார்க்காதவர்களை மிகவும் எளிதாக தூக்கி எறிந்து விடுவார்கள். நீங்க அவங்கள மேன்மையா பார்க்கல அப்படின்னா, உங்கள ஈஸியா தூக்கி எறிஞ்சிருவாங்க. உங்கள மைண்டே பண்ண மாட்டாங்க. இவர்கள் தங்களை மிகப்பெரிய ஞானிகள், திறமைசாலிகள் என்று எண்ணிக்கொள்வார்கள். தாங்கள் செய்து கொண்டிருப்பதுதான் மிகப்பெரிய காரியங்கள் என்று நினைத்துக் கொள்வார்கள். அவங்க செய்யறதுதான் பெருசுன்னுவாங்க. அதெல்லாம் அரகன்ட்டா இருக்கும். நீங்க பேசுறது பார்த்தீங்கன்னா, பெருமை உள்ளவங்க பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அகங்காரம்ன்றது தான். அரகன்ட்டா பேசுவாங்க. இது மாரி யாரும் செய்தது இல்ல. நான் தான் அத செஞ்சிருக்கிறேன். நான் தான் அத செஞ்சேன். நான் தான் அத செஞ்சுட்டு இருக்கிறேன். யாருமே செய்தது இல்லன்னுவாங்க. இவர்களது அளவுகோல் இவர்களே. இவங்க தங்கள தாங்களே அளந்துகிட்டு இருக்கிறாங்க. இவங்க ஏன்னா மத்தவங்கள பத்தி தெரியாது இவங்களுக்கு. மத்தவங்க சாதிச்சதே தெரியாது. இவங்க தாங்கள் என்ன செஞ்சாங்களோ, அதுதான் இவங்களுக்கு ஸ்கேல். அதனால தங்களே பெருசா நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. மற்றவர்களை குறித்து என்ன நினைக்கிறார்கள், கணித்து வைத்திருக்கிறார்கள் என்பதை நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள். என்னை குறித்து மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத பார்க்கவே மாட்டாங்க. எப்போதும் தங்களை குறித்தே மேன்மையாக நினைத்துக் கொண்டிருப்பார்கள். இவர்கள் தாங்கள் ஓட வேண்டிய ஓட்டத்தில் ஓரிடத்தில் நின்று விட்டவர்கள். இவர்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நின்னுட்டாங்க, ஸ்டக் ஆயிட்டாங்க. நான் சொன்னேன் பாருங்க, ஏற்கனவே ரெக்கார்ட் ஸ்டக் ஆன மாதிரி ஒரு இடத்துல ஸ்டக் ஆயிட்டாங்க. ஒரு பைத்தியக்காரன் ஸ்டக் ஆன மாதிரி ஒரு இடத்துல ஒரு ஏரியால இவங்க ஸ்டக் ஆயிட்டாங்க. அதுல இருந்து இவங்க மேல வரவே இல்லை. நாம் நமது கடந்த காலத்தை குறித்தே பேசிக் கொண்டிருக்க கூடாது. இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நமது எதிர்காலத்துக்கான தரிசனம் என்ன? இதை யோசித்து பார்க்க வேண்டும். அதற்காக என்னென்ன பிரயாசப்பட வேண்டுமோ அவற்றையெல்லாம் செய்ய வேண்டும். செல்ஃப் அனலைசிஸ் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில சாதிச்சவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா, அவங்க வாழ்க்கையில தினமும் டைரி எழுதுவாங்க. டைரினா அன்னைக்கு என்ன செஞ்சாங்க? என்ன கற்றுக்கொண்டார்கள்? என்ன மிஸ்டேக் பண்ணாங்க? அது எதை அவங்க ரெக்டிஃபை பண்ணணும்ன்றத எழுதுவாங்க. அது 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 செல்ஃப் அனாலிசிஸ். அதுல முக்கியமா மைனஸ் ரொம்ப முக்கியம். என்ன நான் இன்னைக்கு என்னெல்லாம் நான் செஞ்சேன் நானு? என்னுடைய குரோத்துக்கு நான் என்னெல்லாம் செஞ்சேன்? இஸ் இட் யூஸ்ஃபுல் ஃபார் மை ஃபியூச்சர்? என்னுடைய எதிர்காலத்துக்கு அது பிரயோஜனமா இருக்குமா? நான் இன்னைக்கு ஏதாவது கற்றுக்கொண்டேனா? நான் ஒரு படி மேல போயிருக்கிறேனா? அப்படின்றத நம்ம எழுதி பார்க்கணும். அதை எழுதி பார்க்கும்போது, நம்ம என்ன செய்யணுமோ, அத அடுத்த நாள் செய்ய ஆரம்பிப்போம். நம்ம அது முன்னேறி போக ஆரம்பிப்போம். நம்மை மற்றவர்கள் முன்பாக தாழ்த்தி இருக்க பழக வேண்டும். அது மாய்மாலமான தாழ்மையாக இருக்கக்கூடாது. நாம் நாமாக இருக்க வேண்டும். நமக்கென்று இந்த உலகத்தில் ஒரு இடத்தை, ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த ஸ்தானத்தில் நாம் இருந்தால் போதும். சங்கீதம் 20:7 வசனம், தாவீதுடைய சங்கீதம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். இப்ப சவுல் சாட்சி சொன்னார்னு எப்படி சொல்வார்? சவுல் ராஜா சாட்சி சொன்னா, நான் கழுதையை தேடி போனவன். நான் சாதாரண மனுஷன் தான். நான் கழுதையை தேடிட்டு தான் போனேன். ஆனா ஆண்டவர் என்னை ஒரு ராஜாவாக்கிட்டாரு. அந்த தேசத்துக்கே ராஜாவாக்கிட்டாரு. அப்ப மகிமை யாருன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவருக்கு தான். நான் எவ்வளவு சவுல் ராஜாவாயிட்டாரு. எவ்வளவு ரதங்கள் இருக்குது, குதிரைகள் இருக்குது, அதெல்லாம் பெருசு கிடையாது. என்னுடைய பிகினிங். நான் சாதாரண ஒரு ஆர்டினரி மேன். சாதாரண மனுஷன் தான். ஆனா ஆண்டவருடைய பார்வை இவ்வளோ ஜனங்கள் இருக்கும்போது என் மேல இருந்தது. என்னைய ராஜாவாக்கி இருக்கிறாரு. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் எம்மாத்திரம்ன்றார். என்னுடைய பென்யமீன் கோத்திரம்
எம்மாத்திரம் என் குடும்பம் சின்ன குடும்பம், என்னையா ஆண்டவர் ராஜாவை தெரிந்தெடுத்திருக்கிறார்ன்றார் சாமுவேல்கிட்ட. ஏன்னா சாமுவேல் சொல்றாரு, கழுதையை தேடிட்டு வந்த சவுல்கிட்ட, நீ கழுதையை குறித்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க, ஆனா சகல இஸ்ரவேல் ஜனங்களும் யாருக்காக அபேட்சிக்கிறாங்க, யாருக்காக வாஞ்சிக்கிறாங்க, உனக்காக அல்லவான்றார். ஒரு ராஜா வேணும், ராஜா வேணும்னு உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் ஆண்டவர்னு சொல்லும் போது, அப்ப சொல்றாரு சவுல், நான் எம்மாத்திரம்ன்றார். அதேதான் மோசேட்ட ஆண்டவர் சொல்லும் போது, வா நான் என்னை ரெப்ரசன்ட் பண்ணி நீ பார்வோன்ட்ட போ, இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வான்னு சொல்லும் போது, நான் எம்மாத்திரம்ன்றார். எவ்வளவு தாழ்த்துறாங்க பாருங்க, நான் எம்மாத்திரம். அந்த மாதிரி ஆட்களைத்தான் ஆண்டவர் தேடுறார். சங்கீதம் 33:16-19, எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான், சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். நம்ம ராணுவம் வச்சிருக்கிறோம், இவ்வளவு குதிரை வச்சிருக்கனாலாம் ஜெயிக்க முடியாது. இவ்வளவு குதிரை இருக்கு, இவ்வளவு பட்டை இருக்குது, இவ்வளவு அம்பு இருக்கு, இவ்வளவு வில் இருக்குது, இத்தனை ராணுவ வீரர்கள் இருக்கிறதுனாலலாம் ஜெயிச்சிட முடியாது அப்படின்றாரு. ரட்சிக்கிறதுக்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. ஒரு ராஜா தன் சேனையினால, தன் சேனையின் மிகுதியினால தன்னை காப்பாற்றவோ எதிரியை அவன் ஜெயிக்கவும் முடியாது. கர்த்தருடைய தயவு வேணும், கர்த்தர் வேணும். கர்த்தர் இல்லாம அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. அதே சங்கீதம் 44:6-7, என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை. நீரே எங்கள் சத்துருக்களில் நின்று எங்களை ரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறீர். ஆண்டவர் தான் எனக்கு எல்லாமே, நானாக ஜெயிக்க முடியாதுன்ற ராஜா. அது ஏசாயா 31:1 சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாய் இருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ. குதிரைகளோ குதிரை வீரர்களை வைச்சோல்லாம் எதுவும் சாதிச்சிட முடியாது. நம்ம தெரியும், நம்மளுக்கு நம்ம நாட்டு பிரைம் மினிஸ்டர் அவ்வளவு பாதுகாப்பு, அந்த பாதுகாப்புக்கு இருக்கவனே சுட்டுட்டான். கர்த்தர் தான் நம்மளை பாதுகாக்கிறது, கர்த்தர் தான் நம்மளை ஜெயங்கொள்ள வைக்கிறது. கர்த்தரால் அன்றி நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அதனாலதான் சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம்ன்றது. எரேமியா 17 எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இருந்தாலும் இந்த கான்டெஸ்ட்ல அதை பார்க்கணும். நம்ம விசுவாசத்துக்காக பார்ப்போம், ஆனா பெருமையிலிருந்து எப்படி வெளியே வரணும், பெருமை எப்படி மேற்கொள்வதுன்றதுக்கும் இந்த வசனம் அவசியம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து, எரேமியா 17 5-6 வரைக்கும், மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புய பலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இறுதியுமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம திறமைய, நம்முடைய சூழ்நிலைய, நம்ம படிப்பை, சொத்தை, பணத்தை, திறமையை நம்பணும்னா கர்த்தரை விட்டு விலகுறோன்றார். அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போல் இருந்து நன்மை பெறுகிறதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். ஒரு ட்ரையா போயிடும், ஒண்ணும் இல்லாம போயிடும் வாழ்க்கைன்றார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மலைத்தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். இப்ப நம்மளுக்கு ஒரு சந்தோஷமான, சமாதானமான, ஒரு விடுதலையான வாழ்க்கையை வாழணும்னா அது கர்த்தர் கரத்துல தான் இருக்குது. நம்ம கையில எதுவுமே கிடையாது. நான், என்னுடைய, எனக்கு ஒன்றும் கிடையாது.
நல்லா தெரியும் நேபுகாத்து நேச்சார. இது நான் கட்டின பாபிலோன், இது என்னுடைய ராஜாங்கம்னு சொன்னான். கர்த்தர் தான் ஒருத்தர் உயர்த்துறாரு, கர்த்தர் கரத்துல தான் எல்லாமே இருக்கு. ஒருத்தனுடைய உயர்வு ஆசீர்வாதம்ன்றதெல்லாம் தெரியாம அவன் நான் உடனே அவனை தூக்கி போட்டார். அவன் 7 வருஷம் பைத்தியக்காரனா இருந்தான். திரும்ப அவன் உணர்ற வரைய அவன் ஒரு ஒரு மிருகத்தை போல இருந்தான் இருக்குது. மிருகத்தை போல என்ன அர்த்தம்? பைத்தியம் பிடிச்சிருச்சு அவனுக்கு. அதுக்கப்புறம் தான் அவன் ரியலைஸ் பண்றான். கர்த்தர்களத்தெல்லாம் எல்லாருக்கும் ரியலைஸ் பண்ண பிறகுதான் திரும்பவும் அவனை ரெஸ்டோர் பண்றாரு கிங்கா. அப்படிதான் நமக்கும். நம்ம முழுக்க முழுக்க ஆண்டவர் தான் எல்லாமே, நான் ஒண்ணும் இல்லப்பான்னு சொல்லி பழகணும். நாம சுயமா முயற்சி பண்ணோம்னா ஒரு காரியம் நடக்காது. ஆண்டவருடைய கிருபை வேணும். அதனாலதான் நெகேமியா எல்லாத்துக்கும் ஜெபம் பண்றார். ஒவ்வொரு காரியத்துக்கும் ஜெபம் பண்றார். ஜெபம் பண்ணி தான் ஒவ்வொரு காரியத்தையும் நகர்த்திட்டு போறார். ஏன்னா ஆண்டவர் தான் ஃப்ரண்ட்ல போகணும், நம்ம ஃப்ரண்ட்ல போகக்கூடாது. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஆண்டவரை பார்க்க முடியாத குருடர்கள் இந்த பெருமை உள்ளவங்க தங்களை பார்க்கிறாங்க. ஆண்டவர் மகத்துவமான தெய்வத்தை பார்க்க முடியாத குருடர்கள். எவ்வளவு பரிதாபம் பாருங்க. லூக்கா 14 அதிகாரம் 7 முதல் 11 வசனங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஒரு கல்யாண விருந்துக்கு உன்னை கூப்பிட்டா தாழ்ந்த இடத்துல போய் உட்காரு, ஃப்ரண்ட்ல போய் உட்காராதன்றாரு. ஏன்னா உன்னை விட கனமுள்ள ஒருத்தன் வரும்போது உன்னை பின்னாடி போய் உட்காருன்னு சொல்லும் போது நீ வெக்கப்பட்டு போயிடுவ. எப்போதும் ஒன்னு என்ன பண்ணு, தாழ்மையா வைத்துக் கொள்ளுன்றாரு. இப்ப தெரியுதா பெருமை எவ்வளவு பெரிய ஒரு அழிவுக்கான காரியம். ஃப்ரண்ட்ல போய் நிக்கிறோம், நீங்க இல்ல உங்களுக்கு சீட்டு பின்னாடி போய் உட்காருங்கன்னா எப்படி இருக்கும்? அதை நீங்க பின்னாடி போய் உட்காந்துட்டு அவன் வாங்கு ஃப்ரண்ட்டுக்கு நீங்க அப்படின்னு கூட்டிட்டு போனாதான் உங்களுக்கு உயர்வுன்ற சொல்லி கொடுக்கிறார் ஆண்டவர். நீதிமொழிகள் நீதிமொழிகளும் அதே இதை சொல்றாரு பாருங்க. நீதிமொழி 25ஆம் அதிகாரம் 6-7 வசனம். ராஜாவின் சமூகத்தில் மேன்மை பாராட்டாதே, பெரியோர்களுடைய ஸ்தானத்தில் நில்லாதே. உன் கண்கள் கண்ட பிரபுவின் சமூகத்தில் நீ தாழ்த்தப்படுவது நல்லதல்ல. அவன் உன்னை பார்த்து மேலே வா என்று சொல்வதே உனக்கு மேன்மை. அதே மாதிரி லூக்கா 18ஆம் அதிகாரம் 9 முதல் 14 வசனங்கள் எல்லாருக்கும் தெரியும். 2 பேர் ஜெபம் பண்றாங்க. அதுல 2 பேர் என்ன பண்றான்? ஒருத்தன் நான் நீதிமானா தன்னை காமிக்கிறான், நான் தசம பாகம் கொடுக்கிறேன், நான் உபவாசம் இருக்கிறேன். ஆனா ஒருத்தன் வெளியே நின்று பாவியாக என் மேல் கிருபையாயிரும், அவன் தான் நீதிமானா போனான்ற, அவனைத்தான் நான் நீதிமானாக்குனேன்றார். ஏன்னா அவன்கிட்ட மேட்டிமை பெருமை, அவன்கிட்ட தாழ்மை இருந்ததை பார்த்தார். அந்த தாழ்மையா இருக்கிறவங்களுக்கு அதிகமான கிருபை அளிப்பேன்ற. கிருபையின் மேல் கிருபை, கிருபையின் மேல் கிருபை. உங்களை தாழ்த்த அப்ப என்ன அர்த்தம்? தாழ்த்தனா முழுக்க முழுக்க கர்த்தரையே சார்ந்து கொள்கிறீங்க. என்னுடைய பலம் அல்ல, என்னுடைய பராக்கிரம் அல்ல, கர்த்தருடைய கிருபையால தான் நான் மேல வர முடியும். கர்த்தருடைய கிருபையால தான் நான் சுகமா இருக்க முடியும். கர்த்தருடைய கிருபையால் தான் நான் சமாதானமா இருக்க முடியும். கர்த்தருடைய கிருபையால் தான் எனக்கு காரியங்கள் எல்லாம் வாய்க்கும் அப்படின்னு இருக்க கிருபையின் மேல் கிருபை, கிருபையின் மேல் கிருபைக்கு தரார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 24 31 வசனங்கள்ல சொல்றார், இயேசுவே தேவபலன் தேவ ஞானம். என்னுடைய பராக்கிரமத்தினால, என்னுடைய அறிவினால, என்னுடைய சாமர்த்தியத்தினால இதெல்லாம் நான் செய்ய முடியாது. கர்த்தருடைய கிருபை அப்படின் போது ஆண்டவரே நமக்கு பலனும் ஞானமுமா இருப்பார்ன்றார். இதுதான் கிருபை. முழுமையாக ஆண்டவரை பெற்றுக்கொண்டு ஆண்டவர் சார்ந்து வாழ்றது. எரேமியா 9ஆம் அதிகாரம் 23 24 வசனம். அதைத்தான் பவுல் அங்க எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவ்வளவு அழகா சொல்லி கொடுக்கிறார் பாருங்க ஆண்டவர். உன் பணம் உன்னை காப்பாத்தாது.
உன் வேலை உன்னை காப்பாத்தாது, நான் தான் உன்னை காப்பாத்துவேன். நீ நம்பி இருக்கிற காரியங்கள் உன்னை உயர்த்தாது, நான் தான் உன் கூட கடைசி வரைக்கும் வருவேன். நீ நம்பி இருக்கிற மனிதர்கள் உன்னை கைவிடுவாங்க. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 17, 18 வசனம். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன், தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவன் உத்தமன். கர்த்தர் நம்மளை மேன்மையாக பார்க்கணும், நம்மளை மேன்மையை பார்க்க கூடாது. மற்ற மனுஷன் நம்ம மேன்மையா பார்க்கறாங்களா அது பொருட்டல்ல, கர்த்தர் நம்மளை மேன்மையா பார்க்கிறாரா அதுதான் முக்கியம். பாருங்க, ஒரு தாவீது சவுல் துரத்துறார், அவர் எப்படியாவது அழிச்சிடணும்ட்டு. ஒரு இடத்துல ஒரு சால்வையின் தொங்கலை அறுத்துக்கிறாரு தாவீது. அப்ப தாவீது போய் பேசுறார். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல, இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார்? ஒரு செத்த நாயா, ஒரு தெள்ளு பூச்சியா? நீர் யாரை பின்தொடர்கிறீர்கள்? எவ்வளவு தன்னை தாழ்த்துறார் பாருங்க. அவன் யாருன்ற தெரிஞ்சு வச்சிருக்கிறார் தாவீது. அவர் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த சாதாரண ஒரு சிறுவன் என்ன அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு ராஜாவாக போகிறதுக்காக. அப்படி இருக்கும்போது ஏற்கனவே ராஜாவா இருக்கிற சவுல அவ்வளவு மரியாதையா பார்க்கிறார், மேன்மையா பார்க்கிறார். அப்போ ஒருத்தர் அபிஷேகத்தை பத்தி, கிருபையை பத்தி சரியாக தெரிந்து கொண்டால்தான் நம்ம மேல இருக்கிற அபிஷேகம், நம்ம மேல இருக்கிற கிருபையை தெரிந்து கொள்ள முடியும். மற்ற மனுஷர்கள் மேல இருக்கிற அபிஷேகத்தையும் கிருபையும் பார்க்கணும். அப்பதான் நம்ம மேல இருக்க அபிஷேகம், நம்ம மேல இருக்க கிருபை நம்ம பார்க்க முடியும். தாவீது அதை சரியா தெரிஞ்சுக்கிட்டார். சவுல மேன்மையா பார்க்கிறாரு, அவர் முன்னாடி தன்னை தாழ்த்தி இருக்கிறாரு. யோசேப்பு, தானியேல் எல்லாம் பார்த்தீங்கன்னா, மோசே எல்லாரும் தாழ்மையா இருந்தாங்க. யோசேப்பு பார்வோன் முன்னாடி தன்னை தாழ்த்தி இருக்கிறாரு. தானியேல் நேபுகாத் நேச்சாருக்கு முன்னாடி தன்னை தாழ்த்தி இருக்கிறார். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் பவுல் சொல்றார் பாருங்க, எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதுக்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. நான் ஏதோ சாதிச்சேன் நினைக்காதீங்க. காட்ஸ் கிஃப்ட், காட்ஸ் கிரேஸ். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் ஃபுல்லா சொல்றாரு, நீ எபிரேயனா நான் எபிரேயன், நீ 8ஆம் நாள் விருசம், நான் 8ஆம் நாள் விருசம், நான் பரிசேயன், நான் பென்யமீன் கோத்திரத்தான். எவ்வளவு மேன்மை பாராட்டலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து குறித்த அறிவுக்கு முன்பாக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன், குப்பையுமாக கருதுகிறேன். இதோட பெரிய எக்ஸாம்பிள் தேவையில்லை. 1 கொரிந்தியர் 8:2 சொல்றார், ஒருவன் ஏதேனும் ஒன்றை அறிந்தேன் என்று சொல்வான், ஆனால் அவன் அறிந்த வேண்டிய பிரகாரம் அறியவில்லை என்றார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல ரொம்ப அழகா சொல்றார் பாருங்க, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன், நான் வளர்கின்றேன் என்றார். நான் அடைந்தாயிற்று, முற்றும் தேர்ந்தவன் என்று எண்ணாமல், ஐ நோ ஆல், அந்த ஆட்டிடியூட் என்ற கிடையாதுன்றார். ஸ்டில் ஐ க்ரோ, இன்னும் நான் கத்துக்கிட்டு இருக்கேன்றார். அதே 1 கொரிந்தியர் 3:7 சொல்றாரு, நடுவினால் ஒன்றும் இல்லை, நீர் பாய்ச்சினால் ஒன்றும் இல்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். நம்ம கையில எதுவுமே கிடையாது, எல்லாமே கர்த்தர் கரத்துல தான் இருக்கின்றார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்கள், நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன், தேவனுடைய சபையை துன்பப்படுத்துகிறதுனாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல. பாருங்க, நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல. எவ்வளோ சமயங்கள் அதை நான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறேன். ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினால் இருக்கிறேன், அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்கவில்லை, அவள் எல்லாரையும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபை அப்படி செய்தது. தாழ்மையா இருக்க நான் பிரயாசப்படுகிறேன்றார். தாழ்மையா இருக்க நான் பிரயாசப்படுறேன், அதுக்கும் எனக்கு கர்த்தர் ஹெல்ப் பண்றாருன்றார். God gives grace to humble myself. என்னை தாழ்மையா இருக்க சொல்றாரு. அப்பதான் இன்னொரு இடத்துல சொல்றாருல, 2 கொரிந்தியர் 12:9, என் கிருபை உனக்கு போதுன்றார். My grace is sufficient for you.
முழுக்க முழுக்க ஆண்டவருடைய கிருபையிலே சார்ந்து கொள்வதற்காக அவர் கற்றுக் கொடுக்கிறார். நீ உன்னையே நீ நம்பி இருக்காத. உன் திறமை, உன்னுடைய படிப்பு, இதையே உன்னுடைய பிரசன்ட் சிச்சுவேஷன், இதை நம்பி இருக்காத. நான் உனக்கு அவசியம். நான் தான் உன்னை உயர்த்த முடியும். இதெல்லாம் உனக்கு பெர்மனன்ட் கிடையாது. இதெல்லாம் அழிந்து போகும். என்னையே நம்பு, என்னையே சார்ந்து கொள், என் கிருபையை சார்ந்து கொள்னு கற்றுக் கொடுக்கிறார். யூ நீட் மை கிரேஸ், யூ நீட் மை கிரேஸ், பட் மை கிரேஸ் இஸ் பவர்ஃபுல். என் கிருபை வல்லமையானது. நீ நினைக்கிறத காட்டிலும் அது உயர்த்தக்கூடிய கிருபை. அது உன்னை உயர்த்துவேன் நான். நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக என்னுடைய வல்லமை உனக்கு நான் கொடுத்து அதன்படி உன்னை நான் செய்ய வைப்பேன். நான் உன்னை உயர்த்துவேன். நான் உன்னை உயர்த்துவேன். என் கிருபையை சார்ந்து கொள்ளது உன்னை உயர்வான இடத்துக்கு கொண்டு போகும். கிருபையை சார்ந்து கொள், உன்னை சார்ந்து கொள்ளாதன்றார். உன்னுடைய அறிவு குறைவுள்ளது, உன்னுடைய அனுபவம் குறைவுள்ளது, நீ குறைவுள்ளவன் மனுஷன், நீ தெய்வம். என்னையை சார்ந்து கொள், என் கிருபையை சார்ந்து கொள், என் கிருபை உன்னை உயர்த்துன்றார். அதனாலதான் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், கர்த்தரால தாழ்த்தப்படுவான். சங்கீதம் 138:6 தாவீதுடைய சங்கீதம். கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டுமையானவனை தூரத்திலிருந்து அறிகிறார். தூரமா இருக்கிறேன்றார் மேட்டுமை இருக்கிறவனுக்கு. தாழ்மை உள்ளவனுக்கோ நான் கூட இருக்கிறேன். அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் மரியாள். லூக்கா 1:38 இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. கேப்ரியல் தூதன்ட்ட சொல்றாங்க, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. அதே இது 48 அதே லூக்கா 1:48 அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். எவ்வளவு தாழ்த்துறாங்க பாருங்க. ஆண்டவரே தன்னுடைய கற்பத்துல வந்து மனுஷனா பிறக்க போறாருன்னு தெரிஞ்ச பிறகும் இது நம்ம ரெண்டு விதமா பார்க்கலாம். பாசிட்டிவாகவும் பார்க்கலாம், நெகட்டிவாகவும் பார்க்கலாம். ஏன்னா திருமணம் ஆகாமலேயே கர்ப்பமா ஆகியிருக்கிறாங்கன்னா அவ்வளவு பேரும் நிந்திப்பான், அவமானம் இருக்குது, அதுக்கு தயாரா இருக்காங்க. இன்னொன்னு, என்ன ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறாரே, என்னுடைய கர்ப்பத்துல வந்து வரப்போறாரேன்றத அதை ஹம்புலா அதை சொல்றாங்க. என்னையே, நான் தாழ்மை தகுதி இல்லாதவா, என்னையே ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்தாரேன்றாங்க. சில எக்ஸாம்பிள்ஸ் என் லைஃப்ல உள்ளது. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அவர் ஃபாரின் கண்ட்ரிக்கு போனது பெருசா பேசுவார். நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னா, இப்பதான் நான் இந்த நாட்டுல இருந்து வந்திருக்கேன்வார். அடுத்து இந்த நாட்டுக்கு போக போறேன்வார். நீங்க நல்லா இருக்கீங்களா, நீங்க அதெல்லாம் கேட்க மாட்டார். அவர் எப்பயுமே ஃபாரின்ல போனதையே பெருசா பேசிக்கிட்டு இருப்பார். நம்ம இதுல ஆண்டவர் நான் மைம்புண்டே சொல்றேன், நான் யாரையும் உயர்த்தி பேசணுன்றதுக்காக பேசல. நம்ம இதுல இருக்காங்க அனிதா சுப்பையா சிஸ்டர். அவங்க கிட்டத்தட்ட 7-8 வருஷம் அவங்க அமெரிக்காவில் இருந்தாங்க. ஆனால் ஒரு நாள் கூட அது சொன்னதே கிடையாது. அவங்க ஏதாவது ரொம்ப வற்புறுத்தி கேட்டால் ஒழிய, ஏன்னா அவங்க ட்வின்ஸ், இந்த 2 பிள்ளைகளையும் ஃபோட்டோ போடுவாங்க அவங்களுடைய வாட்ஸ்அப்பில். அது பூரா பார்த்தீங்கன்னா அதுதான் பெருசாக போனேன். அவங்க அமெரிக்காவில் இருந்த ஃபோட்டோ ஒன்று கூட போட்டதில்லை இதுவரையே. அது சொன்னதும் கிடையாது. ஒரு நாளுமே அவங்க அமெரிக்காவில் இருந்த வாழ்க்கையை பற்றி சொன்னதே கிடையாது. அது மேன்மையா அப்படி சொன்னதே கிடையாது. அந்த சிஸ்டர் வந்து அமெரிக்கா அப்படி இருக்கும், அங்கே அப்படி இருக்கும், கிளைமேட் அப்படி இருக்கும், லைஃப் அப்படி இருக்கும், அந்த ரோடெல்லாம் அவ்வளோ அவ்வளோ அழகா இருக்கும். ஒரு நாளும் பேசுனது கிடையாது. இத்தனை வருஷம் பழகிருக்கும், ஒரு நாள் கூட அதை நாங்கள் பேசுனதே கிடையாது. எனக்கு ஆச்சரியமா இருக்கும் நினைக்கும் போதெல்லாம். அது 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 எவ்வளோ தூரம் அது அவங்க வந்து லைஃப்பை அவங்க பார்க்கறது, பெருசா பார்க்கறது வேற காரியங்கள். அமெரிக்காவை பெருசா பார்க்கல அவங்க. நம்ம கொஞ்ச நாள் ஒரு 2 வாரம் 3 வாரம் போயிட்டு வந்தாலே நமக்கு அந்த நாட்டை பற்றி பேசணும்னு நினைக்கிறோம். நம்ம நாட்டை விட இந்தியாவை விட அது எவ்வளோ மேன்மையாக இருக்குது, எவ்வளோ ஒரு பொல்யூஷன் இல்லாமல் இருக்குது, எவ்வளோ க்ளீனாக இருக்குது ரோட்ஸு, அவங்க எவ்வளோ டிசிப்ளினாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறோம் நம்ம. ஆனால் அந்த சிஸ்டர் ஒரு நாள் கூட அதை வந்து சொன்னதே கிடையாது. ஆச்சரியமா இருக்கு. நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரூமில் பியானோ இருக்கும், கிட்டார் வச்சுருப்பாங்க, இல்லைன்னா வயலின் வச்சுருப்பாங்க. அது ஷோகேஸில் இருக்கும். ஆனால் அது ஷோகேஸ் மாதிரி தான் அது. அங்கே உள்ளவங்க அது வருஷம் எக்ஸ்பர்ட்டாக இருக்க மாட்டாங்க.
சும்மா அது ஒரு பேருக்கு. எங்க வீட்லயும் ஒருத்தர் பியானோ வாசிக்கிறவர் இருக்கிறாருன்னு. நீங்க இன்னைக்கு போனீங்கன்னா ஒரு பாட்டு வாசித்து காமிக்க சொல்லுவாங்க பையன. அங்க பையனோ, பொண்ணோ இருக்கும் வாசித்து காமின்னுவாங்க. நீங்க 2 வருஷம் கழிச்சு போம்போது அதே பாட்டு தான் வாசித்து காமிப்பாங்க. நீங்க 4 வருஷம் போய் கழிச்சு போனீங்கனாலும், நீங்க 4 வருஷம் கழிச்சு போனீங்கன்னா அதே பாட்டு தான் வாசித்து காமிப்பாங்க. அந்த ஒரு பாட்டு தான். அது ஒரு ஒரு பிரஸ்டீஜ் சிம்பல் மாரி வச்சிருப்பாங்க. அதே மாரி ஃப்ளூட் வாசிப்பாங்க. ஃப்ளூட் வச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அதே பாட்டு தான் எப்ப போனாலும் அந்த பாட்டு தான் வாசிப்பான். அதுல ஒரு பெருமை. என் வீட்லயும் நாங்க மியூசிக் வாசிக்கிறோமாக்குன்ட்டு. அதே மாரி ஒரு முறை ஒரு 2 நண்பர்கள் சந்திக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நண்பர்கள்னா அறிமுகம் கிடையாது ஏற்கனவே. அன்னைக்கு தான் சந்திக்கிறாங்க. ஒரு 2 பேர் ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்கிறாங்க. 2 பேரும் ஒரு ஒரு துறையில ரொம்ப ஃபேமஸான ஆட்கள். ஒரு இடத்துக்கு இன்னொருத்தர் வராரு. இவர் என்ன பண்றாருன்னா, ரொம்ப காஸ்ட்லியான ஃபோன எடுத்து வச்சுக்கிட்டாரு. அவங்க மனைவிட்ட இருந்த காஸ்ட்லியான ஃபோன எடுத்து வச்சுக்கிட்டாரு. ஏன்னா, அவர் வந்து பார்த்தாருன்னா, தன்னை பெருசா பார்க்கணுன்ட்டு. வந்தவர் வந்தாரு. ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு ஒரு குருவி சத்தம், குயில் சத்தம் மாரி சத்தம் கேட்டுச்சு. எங்கேயோ தூரக்க ஒரு மரத்துல இருக்கிற குருவி சத்தம், குயில் சத்தம் மாரி கிச்சு 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 கிச்சுன்னு கேட்டுச்சு. ரொம்ப இனிமையா இருந்தது. எங்க இந்த சத்தம் வருதுன்னு தெரியல. இந்த வந்த கெஸ்ட் என்ன பண்ணாருன்னா, ஒரு பெரிய ஷர்ட் போட்டிருந்தாரு. அதுல பெரிய பாக்கெட் இருந்தது. அதுக்குள்ள கை விட்டாரு. கை விட்டா ஒரு இவ்வளவுதான் சின்னதா ஒரு மேட்ச் பாக்ஸ் அளவுக்கு, ஒரு தீப்பெட்டி அளவுக்கு ஒரு செல்போன். நான் சொல்றது சில வருடங்களுக்கு முன்பாக, பல வருடங்கள் முன் நடந்தது. அது எடுத்தாரு. அத எடுத்துட்டு அதுல போட்டு பேசிட்டு உள்ள வச்சுட்டாரு. பார்த்தா அது ஒரு செல்போன். அவ்வளவு சின்ன சைஸ்ல. அப்ப இந்த உட்கார்ந்திருந்த என்ன பண்ணாருன்னா, அந்த செல்ல பெருசா பார்க்கணும்னு வச்சிருந்தவரு மெதுவா அத முதுகுக்கு பின்னாடி தள்ளி விட்டுட்டார். சோஃபால அப்படியே முதுகுக்கு பின்னாடி. ஏன்னா, இத பெருசா பார்த்துட்டு இருக்கான். ஆனா, அவர் அத மைண்டே பண்ணல வந்தவர். அத அதான் பேசினாரு. அந்த செல்போன பெருசாவே பார்க்கல. உள்ள போட்டுட்டு மனுஷனுக்கு மரியாதை குடுக்குறாரு. மனுஷனுக்கு வேல்யூ குடுக்குறாரு. அன்னைக்கு நான் அத கத்துக்கிட்டேன். நம்ம காஸ்ட்லி எக்யூப்மென்ட் வச்சிருக்கிறதோ, ஃபாரின் திங்ஸ் வச்சிருக்கிறதோ பெருசே கிடையாது. மனுஷன் தான் மேன்மையானவன்றது. இந்த மாரி இங்கிலீஷ்ல நுனி நாக்குல இங்கிலீஷ்ல பேசுவாங்க சிலர். அத ரொம்ப பெருசா நெனச்சுக்குவாங்க. நுனி நாக்குல இங்கிலீஷ் பேசிட்டு, அது ஒரு பெருமை அதுல. 2 சிங்கர்ஸ் இருந்தாங்க. எல்லாருக்கும் தெரியும். எஸ்பி பாலசுப்ரமணியம், கேஜே ஜேசுதாஸ்ன்னு. ஒரு தடவ அவங்கள இன்டர்வியூ எடுக்க போறேன் நானு. 2 பேர் இருக்கிறாங்க. நான் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்ட்ட போய் நான் பேச சொன்னா, நீங்க அவர ஜேசுதாஸ்ட்ட நீங்க முதல்ல எடுங்க. அதுக்கப்புறம் நான் பேசுறேன்றாரு. நீங்க அவர்ட்ட எடுங்கன்றார். நான் அவர்ட்ட கேட்டேன். நீங்க இல்ல அவர்ட்ட எடுங்க. பாலசுப்ரமணியத்த பேச சொல்லுங்கன்றார். எவ்வளவு தாழ்மையா இருக்காங்க பாருங்க. 2 பேரும் திறமைசாலிகள் தான். ஆனா, அவர உயர்வா பார்க்கிறார். இவர உயர்வா பார்க்கிறார். எப்படி ஒரு திறமைசாலிகள் அவங்களுக்குள்ள எவ்வளவு தாழ்மை இருக்குன்றத நான் பார்த்தேன். மத்தவங்களுடைய உயர்வ பார்க்குறாங்க. அதே மாரி இங்க ஒரு பாஸ்டருடைய சன்னு. பாஸ்டர் இப்ப கர்த்தருக்குள்ள நித்திரையடைஞ்சிட்டாரு. அவருடைய சன் இப்ப பாஸ்டர் ஆயிட்டாரு. அவரு பார்த்தீங்கன்னா, கீபோர்ட் வாசிச்சாருன்னா, அவர மாரி யாரும் வாசிக்க முடியாது. எக்ஸலன்ட்டா இருக்கும். ஒரு பெரிய ஆர்கெஸ்ட்ரா இருந்து வாசித்தா எவ்வளவு மியூசிக் வருமோ, எவ்வளவு சவுண்ட் வருமோ, அந்த கீபோர்ட்ல இருந்து வரும். சாதாரண ஒரு கீபோர்டு தான். நீங்க என்ன கீபோர்டு குடுத்தாலும் சரி, அந்த கீபோர்ட்ல இருந்து இவ்வளவு சவுண்ட் புரொடியூஸ் பண்ண முடியுமான்றது. ஆனா தாழ்மையா இருப்பார். கொஞ்சம் கூட அத காமிச்சுக்கவே மாட்டார். அவ்வளவு மரியாதை குடுப்பார். அவரு அவ எவ்வளோ ஹெவியா பிராக்டிஸ் பண்ணுனா, அது வரும்ன்றத சொல்லியிருக்கிறார். அவ்வளவு ஹெவியா பிராக்டிஸ் பண்ணாதான் எந்த மூவ்மெண்ட்லயும் வந்து அந்த மாரி வாசிக்க முடியும். சிங்கம் வந்து எப்பயுமே அது வந்து சத்தம் போட்டுக்கிட்டுலாம் இருக்காது. அமைதியா இருக்கும். இந்த எலி தான் கத்திக்கிட்டே இருக்கும். தானியேல்ட்ட இருந்த தாழ்மைய பாருங்க. தானியேல் 2ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல சொல்றாரு பாருங்க. உயிரோடு இருக்கிற எல்லார பார்க்கிலும் எனக்கு அதிக ஞானம் உண்டென்பதினாலே அல்ல. அதாவது நேபுகாத்நேச்சர் சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்ல வந்திருக்கிறார். அப்ப எவ்வளவு மேட்டிமையா நிக்கணும். எவ்வளவு ஒரு தன்னை மேன்மையா பார்க்கணும்.
எந்த அந்த ராஜ்யத்துல எந்த ஞானிக்கும், எந்த சாஸ்திரிகளுக்கும், எந்த ஜோசியக்காரனுக்கும், குறி சொல்றவனுக்கும் வெளிப்படாத காரியம் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார்ன்ற போது எப்படி வந்து நிக்கணும் அந்த இடத்துல. ஆனா தானியேல் வந்து சொல்றாரு, உயிரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் எனக்கு அதிக ஞானம் உண்டென்பதினாலே அல்ல, அர்த்தம் ராஜாவுக்கு தெரிய வரவும் உம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நீர் அறியவும் இந்த மறைபொருள் எனக்கு வெளியாக்கப்பட்டது. இவ்வளவு தாழ்மை பாருங்க. கர்த்தருக்கு மகிமை செலுத்துறார். அதே மாதிரி யோசேப்பிட்ட வந்து பார்வோன் வந்து நீ மங்களகரமான உத்தரவு சொல்லுவாமே, எந்த சொப்பனத்துக்கும் நீ விளக்கம் சொல்ல வேண்டிய நான் அல்ல, கர்த்தர் சொல்லுவார்ன்றார். கர்த்தருக்கு தான் மேன்மையை செலுத்துறாங்க, மகிமையை செலுத்துறாங்க. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருமையா பேசிட்டு இருப்பார். எப்ப பேசணும் பெருமையா பேசிட்டு இருப்பார். நம்மளுக்கே கஷ்டமா இருக்கும். எந்த காரியத்தையும் பேச முடியாது. அவரை குறிச்சே தான் பேசிட்டு இருப்பார். ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்க என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில வந்து அவங்க அடிபட துவண்டு போயிருவாங்க. ஏன்னா அந்த மாயை அவங்கள விட்டு வெளியே வரும். பெருமைன்ற அந்த மாயை அவங்கள விட்டு எடுபட்ட உடனே அந்த ரியாலிட்டி அவங்களால அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க தாழ்மையா இருந்து பழகல. ஆனா அதுதான் உண்மை. அந்த அந்த சுயம் உடையும் போது அவங்களால தாங்க முடியாது. எப்பயுமே தாழ்மையா இருந்து பழகிட்டீங்கன்னு வைங்க. அதனாலதான் ஊழியக்காரர்கள் என்ன பண்ணுவாருன்னா, தாழ்த்தி வெளியே பிரிச்செடுத்து தாழ்த்தி அப்புறம் தான் மெதுவா கொண்டாடுவார். அப்பதான் அந்த தாழ்மை வந்து நிக்க முடியும். அவன் எவ்வளவு உயர்த்தினாலும் தாழ்மையா இருந்து பழகணும். ஏற்கனவே நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். ஒரு சர்ச்சில் ஒரு கிட்டாரிஸ்ட் ரொம்ப மனமெட்டிவே நடந்துக்குவார். வேற எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்டு கேட்காதபடிக்கு அவர் அவ்வளவு கிட்டாரை போட்டு முழக்குன்னு முழக்குவார். தனக்குத்தான் கிட்டார் வாசிக்க தெரியுன்ற மாதிரி. யாரு சொல்லியும் கேட்கல. ஒரு நாள் அங்க வெளியில இருந்து ஒருத்தர், அந்த சபையை சேர்ந்தவர்ல வெளியே இருந்து ஒருத்தர் வந்தாரு. வந்து ஒரு சாட்சி கொடுக்கணும்னு கேட்டாரு. அந்த பாசம் சாட்சி நல்ல சாட்சியா இருந்தது கொடுங்கன்னாரு. சாட்சி சுருக்கமா முடிச்சுட்டு ஒரே ஒரு சின்ன ஒரு 2 நிமிஷம் கிட்டார் வாசிக்கலாமான்னு கேட்டாரு. உடனே பாஸ்டர் முன்னே அந்த கிட்டாரை வாங்கி முதுகுல கட்டிக்கிட்டு வாசித்தார். முதுகுல கட்டிட்டு வாசித்தார் பாருங்க. இந்த ஏற்கனவே இருந்து அந்த மேட்டிவே நடந்த கிட்டாரிஸ்டோட அன்னையோட அந்த பெருமை போயிருச்சு. ஸோ ஒருத்தனை வந்து நாமளே உயர்த்தணும்னா கர்த்தர் எப்படி தாழ்த்தணும் தாழ்த்திடுவார். ஏன்னா நம்மளை உயரணும்னு அந்த ஆசைப்படுறார். நம்மளை உயர்த்தணும், நம்ம வளரணும், நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா நம்ம மேட்டிமே நடக்கும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் வளர்ந்துட்டேன் போது வளராமலே நான் வளர்ந்துட்டேன், ஐ அச்சீவ் பண்ணாமலே நான் அச்சீவ் பண்ணேன்னு நினைக்கும் போது ஆண்டவர் வந்து நம்மளை என்ன பண்றாருன்னா அந்த பெருமையை நம்ம விட்டு எடுக்கிறார். எடுத்து அவர் கிருபைக்குள்ள கொண்டாந்து உயர்த்துறார். இந்த பெருமையா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாமே மிகைப்படுத்தி தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க ரியாலிட்டியில இல்லை, அவங்க ஆக்சுவாலிட்டியில இல்லை. ஸோ மிகைப்படுத்தியே பேசிக்கிட்டு இருப்பாங்க, எக்ஸாக்சரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எல்லாத்தையுமே. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களா இல்லை. அவங்க கலாத்தியர் 2:20 பவுல் சொல்றாரு, இனி நான் அல்ல என்னில் இயேசு வாழ்கிறார் என்றார். நான் அல்ல. அந்த பவுலுடைய படம் அதுல தொடக்கம் பார்த்தீங்கன்னா லூக்கா போய் கேட்பாரு பவுல்கிட்ட, உன்னை பத்தி சொல்லும் போது பவுல் மறுத்துருவார். திரும்ப திரும்ப போய் லூக்கா போய் கேட்பார். அந்த டஞ்சன்ல போய் கேட்பார். கடைசி பவுலுடைய கடைசி அதோட அவரை தலையை வெட்டிடுவாங்க. அந்த கடைசி கட்டத்துல பல முறை போய் லூக்கா போய் கேட்பார். மற்றவங்க சார்பா போவார். தீமோத்தி, தீத்து, எப்பாப்ராத்து, அக்கில்லால், பிரிசில்லால் எல்லாரும் சேர்ந்து தான் அனுப்புவாங்க லூக்காவை. உன்னை பத்தி சொல்லுன்னு போது சொல்லவே மாட்டார். என்னை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது, இயேசுவை பத்தி கேளு நான் சொல்றேன். அப்பதான் லூக்கா கேட்பார், ஒரு பவுலோட போதுமா? இன்னொரு பவுல் எழும்ப வேண்டாமா? இன்னும் பல பேர் உன்ன மாதிரி எழும்ப வேண்டாமா?
அப்படின்னு கேட்ட பிறகுதான், ஏன்னா இவர் லூக்கா ரட்சிக்கப்பட்டது எப்படின்னா, துரோவா பட்டணத்துல பவுல் பிரசங்கம் பண்ணும்போது தான் ரட்சிக்கப்பட்டவர் லூக்கா. அத சொல்லுவாரு. உன் மூலமா தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். உன்ன மாரி எழும்பணும் எல்லாரும் நினைக்கணுமே. உன் வாழ்க்கை எப்படி இருந்தது நீ சொல்லுன்னும் போது தான் பவுல் பேச ஆரம்பிப்பார். அதுதான் அப்போஸ்தலர் நடபடிகள். என்னை பத்தி சொல்ல ஒண்ணுமில்லன்னுட்டு. அது மாரி இன்னும் அநேக காரியங்கள் இருக்கு. பவுல பத்தி சொல்லணும்னா, அநேக காரியங்கள் இருக்கு. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ணாடி போட்டிருப்போம். அந்த கண்ணாடி என்ன பிராண்டு? ரொம்ப ஒரு ரொம்ப ஃபேமஸான பிராண்டுல கண்ணாடி போட்டிருக்கீங்க. கண்ணாடி போட்டிருக்கிறது குறை. கண் பார்வை சரியில்லைன்றதுக்காக கண்ணாடி போட்டிருக்கிறோம். கண்ல குறைவு இருக்குது. அத நம்ம நெனைக்கிறோம். ஆனா அவங்க இவ்ளோ நல்ல ஹை பிராண்ட் அது. ரொம்ப பெரிய பிராண்ட் கண்ணாடி போட்டிருக்கீங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் போன மாரி தான். இவ்ளோ பெரிய ஹாஸ்பிட்டலுக்கா போனீங்கன்னா எப்படி இருக்கும்? வியாதி இருக்குது. அந்த வியாதியினால ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை என்ன? அதனால என்ன பெரிய கார் இருந்து என்ன இருக்குது? பெரிய ஏசி கார்ல இருக்கலாம். ஹை எண்ட் காரா இருக்கலாம். ஆனா அதிலேயே இருக்கு சுகம். நமக்குள்ளுக்குள்ள பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருப்பாய். இன்னைக்கு இருக்கிறோம். இன்னைக்கு ராத்திரி படுப்பேன். நாளைக்கு காலையில எழும்புவேனா? என் கையில இல்ல. அதனால தான் யாக்கோபுல சொல்றாரு. நான் நாளைக்கு அத பண்ணிருவேன், நாளைக்கு அத செஞ்சுருவேன்னு சொல்லாத. கர்த்தருக்கு சித்தமானால் நான் ஜீவனோடு இருந்தால் இந்த காரியத்தை செய்யலான்னு சொல்லி பேசுன்றார். அதான் லைஃப். நம்ம கையில எதுவுமே கிடையாது. எல்லாமே கர்த்தருடைய கரத்துல தான் இருக்குது. அதுதான் ஞானம். பெருமை இருந்தா அங்க ஞானம் இல்லைன்னு அர்த்தம். ஞானம் இருக்க இடத்துல பெருமை இருக்காது. ஞானம் இருக்கும் அறிவு இருமாப்பை உண்டாக்கும்ன்றிருக்கு. நாலேட்ஜ் கிவ்ஸ் அரகன்ஸ். ஞானம்க்கு அறிவுங்கிற வித்தியாசம். ஞானிகள் வந்து எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. ஒரு ஒரு ரேஸ், ரன்னிங் ரேஸ் எல்லாம் ஓடுறாங்கன்னா, திறமையானவங்க ஓடுறதையும் அவன் வந்து அங்கீகரிப்பான், ஏற்றுக்கொள்வான். அதான் ஞானி. ஆனா அறிவாளி அப்படி இல்ல. தன்னை மட்டுமே அறிவாளியா நினைப்பான். மத்தவங்க எல்லாரையுமே முட்டாள்கள்ன்னு நினைப்பான், மூடன் நினைப்பான், அறிவில்லாதவங்க நினைப்பான். தான் மாத்திரமே அறிவாளின்னு. அவன் குருடன். கண் சொருகி போன குருடன். ஆனா ஒரு நாளும் நம்மளை குறிச்சு பெருமை பாராட்டவே கூடாது. நம்மளை நாமே மேன்மைப்படுத்தி பேசவே கூடாது. எல்லாமே அவர் கையில இருக்குது. அவரு நம்மளை உயர்த்தணும். கிருபை தான். நம்மளுடைய தகுதி வச்சு அல்ல அது. நம்மள தகுதிக்கு அப்பாற்பட்டு நம்மளை உயர்த்துறார். அதனாலதான் கிருபைன்றார். கிருபையாய் நீ இந்த படிப்பு படிச்சா இன்ஜினியரிங்க்கு இந்த படிப்பு படிச்சா இன்ஜினியர் ஆகலாம். இந்த படிப்பு படிச்சா நீ டாக்டர் ஆகலாம். அப்படின்னு இருக்குது. அதுக்கெல்லாம் மேலான ஒரு ஸ்தானத்துல உட்கார வைக்கிறாரு. அது ராஜாவாக முடியுமா? ஒரு ஆடு மேய்க்கிறவனை ஆக்குறாரு. ஒரு ஆடு மேய்க்கிறவனை ராஜாவாக்குறாரு. ஒரு ஆடு மேய்க்கிறத சூப்பர்வைஸ் பண்றவனை பிரைம் மினிஸ்டர் ஆக்கிடுறாரு. ஒரு அடிமையா இருக்கிறவனை ராஜாக்களுக்கெல்லாம் ஆலோசனைக்காரனா உயர்த்துறாரு. அப்ப அதெல்லாம் கிருபை. எந்த குவாலிஃபிகேஷனும் கிடையாது. நீங்க தாவீதெல்லாம் பார்த்தீங்கன்னா, தாவீதுடைய சகோதரர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆர்மியில உள்ளவங்க. அவங்க பட்டயத்த எடுத்து அ அ அ எப்படி ஹேண்டில் பண்றான், ஒரு குதிரை மேல எப்படி தவ்வி ஏவுறான், அதெல்லாம் தாவீதுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா இந்த தாவீத தான் கொண்டு போய் சிங்காசனத்துல ஆண்டவர் ராஜாவா உட்கார வைக்கிறார். அப்படி போல நம்ம ஆண்டவர்ட்ட முன்னாடி நம்மள தாழ்த்தி, மற்ற மனுஷருக்கு முன்னாடி நம்மள தாழ்த்தி நம்ம இருக்கும்போது, ஆண்டவர் எல்லா மனுஷனை காட்டிலும் உயர்வான ஸ்தானத்துல உட்கார வச்சிருவார். உலகம் வெளியே கிடையாது. உலகம் நம்ம உள்ளத்துல தான் இருக்கு. வெளியே கிடையாது. நம்ம உலகம் வந்து நம்ம உள்ளத்துல தான் இருக்குது. நம்ம உள்ள வாழ்றோமா? அதான் முக்கியம். வெளிய காரியங்கள் நடக்காத மாரி தெரியும். எதையுமே நம்ம அச்சீவ் பண்ணாத மாரி தெரியும். நம்ம ஒரு ஃபெயிலியர் மாரி தெரியும். ஏன்னா,
இந்த உலகத்துல வந்து எல்லாம் மேன்மையா இருப்பாங்க, வசதியா இருப்பாங்க, உயர்வான ஸ்தானத்துல இருப்பாங்க. ஆனா நம்ம வந்து கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஆனா அவங்களுக்கு உள்ள அவங்க வாழல, அவங்க செத்து கிடக்குறாங்க, நம்ம வாழ்கின்றோம். அதனாலதான் பவுல் சொல்றாரு, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம் இருதயத்தையும் சிந்தையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ள கடவது. நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் பிழைக்கிறோம், இருக்கிறோம், அசைகிறோம். நம்ம அவர் முழுக்க முழுக்க நான் இப்ப சுகத்தோட இருக்கிறேன்னா சரீரத்துல, அது கர்த்தருடைய கிருபை. நான் ஆத்துமாவில சமாதானத்தோட இருக்கேனா, அது கர்த்தருடைய கிருபை. நான் ஆவியில விடுதலையோட இருக்கிறேனா, அது கர்த்தரால் மாத்திரமே, கர்த்தரால் கிருபையால் மாத்திரமே. அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த கிருபையவே சார்ந்திருப்போம். நமக்காக, நம் குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கும் போது, ஆண்டவரே உம்முடைய கிருபை என் பிள்ளைக்கு வேணும், உம்முடைய கிருபை எனக்கு வேணும், என் கிருபை என் கணவருக்கு வேணும், உங்க கிருபை என் கணவருக்கு வேணும், உங்க கிருபை வேணும் ஐயா. என் பலமோ என் பராக்கிரமோ கிடையாது ஆண்டவரே, இதை வச்சு நான் ஒண்ணும் செய்ய முடியாது ஆண்டவரே. நீர் என்னை ஆசீர்வதித்தாதான் உண்டு, நீர் என்னை உயர்த்தினாதான் உண்டு, நீர் என்னோடு இருப்பதனால்தான் நான் விசேஷித்தவள், நான் விசேஷித்தவன். நீர் என்னோட இருக்கணும் ஐயா. நீர் போதும், நீர் போதும், எனக்கு உடைய கிருபை போதும். கிரேஸ் இஸ் பவர்ஃபுல். வாட் we can't achieve, what we can't do, by God's grace we can do, we can achieve whatever we want. அதனால சொல்றேன், நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்யக்கூடிய வல்லமைய, என்னுடைய வல்லமையை நான் உனக்கு கொடுத்து அதன்படி உன்னை செய்ய வைப்பேன்ட்டார். அதான் கிருபை. கிருபையால் உயர்த்துவார், எங்கேயோ கொண்டு போயிடுவார். தன்னைத்தான் தாழ்த்துறவன் கர்த்தரால் உயர்த்தப்படுவான். நல்ல பெருமை ஒரு நாள் வரக்கூடாது. சுயம், நான், எனக்கு, என்னுடைய ஒரு நாளும் பேசக்கூடாது. ரொம்ப நம்மளை வாசல்களை திறந்துக்கிட்டே போகும். அந்த கிருபை வந்து பாத்தீங்கன்னா, கிருபையின் மேல் கிருபை, கிருபையின் மேல ஒரு வாசல், அதுக்குள்ள ஒரு வாசல், அதுக்குள்ள வாசல். கஷ்டம். ஆனா அதுல பழகிட்டீங்கன்னா மிக எளிதாயிரும். உங்களுக்கு தெரிந்த காரியத்தையே நீங்க தெரியாத மாதிரி ஒருத்தர் உங்களுக்கு அட்வைஸ் பண்றாருன்னு வைங்க, அதை நீங்க கவனமா கேட்டுக்கிட்டு இருக்கணும். இல்ல அது எனக்கு தெரியும்னு சொல்லாம, யூ டோன்ட் நோன்ற மாதிரி பேசுறாங்களா, அமைதியா கேளுங்க, அமைதியா உட்கார்ந்து கேளுங்க. அது மேன்மையாக உங்களை ஆண்டவர் உயர்த்துவார், மேன்மையாக உயர்த்துவார். ஏன்னா நீங்க கத்துக்கிறீங்க. என்ன கத்துக்கிறீங்க? பொறுமையை கத்துக்கிறீங்க. உங்களுக்கு அது அந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க தெரியாது போல ஒருத்தர் உங்கள்கிட்ட பேசுறாரு, உங்களுக்கு அட்வைஸ் பண்றாரு, அமைதியா உட்கார்ந்து கேளுங்க. அப்ப அது முடிஞ்ச பிறகு உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அதை நினைச்சு பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும். தாழ்மையா இருந்துட்டீங்க, பொறுமையா இருந்துட்டீங்க, சகிச்சுக்கிட்டீங்க. அதான் கிருபை. இவருக்கு முன்ன நம்ம ப்ரூவ் பண்ண தேவையில்லை. மனிதர்களுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ரூவ் பண்ண தேவையில்லை. நமக்குன்னு ஒரு இடம் இருக்கும், அங்க நம்மளை உட்கார வைப்பார். போத்திபார் முன்னாடி யோசேப்பு எப்படி இருந்தார் யோசித்து பாருங்க. ஒண்ணு கூட எதிர்த்து பேச முடியாது, மறுத்து பேச முடியாது, மாத்தி பேச முடியாது. நோ கான்வர்சேஷன், ஒன்லி மோனோலாக், நோ டயலாக். ஆனா ஒரு நாள் வந்தது, இவர் பிரைம் மினிஸ்டர் உட்கார்ந்துருக்காரு. அந்த பிரைம் மினிஸ்டர் ஜோசப் முன்னாடி இந்த போத்திபார் எவ்வளவு தலை குனிஞ்சு நின்னான். அது மாதிரிதான் நம்மளை தூக்கி உட்கார வைப்பார், வேற உட்கார வைப்பார். மனுஷங்க நம்மளை வந்து தாழ்த்தி பார்க்கறாங்களா, பயப்படாதீங்க, கலங்காதீங்க. உங்களை தரக்குறைவா பேசுறாங்களா, கலங்காதீங்க. கர்த்தர் பேசல, ஒரு அறிவுல குறைவுள்ளவன், ஒரு குருடன், ஒரு செவிடன் பேசிக்கொண்டிருக்கிறான். உங்களை உண்டாக்கின கர்த்தருக்கு தெரியும் நீங்க யாருன்றது. கர்த்தர் உங்களை உயர்த்தி உட்கார வைப்பார். அது சீக்கிரமா நடக்கும். நீங்க ஜெபிச்சா போதும், ஆண்டவரே என் சத்துருக்களுக்கு முன்பாக, என் வீட்டார் தான் சத்துரு, நீங்க என் வீட்டாருக்கு முன்பாக, என்னை துச்சமா நடத்துற என் குடும்பத்தாருக்கு முன்பாக என்னை உயர்த்துங்க. என் சத்துருக்கள் முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை என்னால் அபிஷேகம் பண்ணுங்க. என் பாத்திரம் நிரம்பி வழிவதை என் சத்துருக்கள் பார்க்கணும் அப்பான்களுங்க.
அப்படியே செய்வார். அப்படியே செய்வார். அதான் கிருபைன்றது. இனி இப்படி இருந்தால் தான் உன்னை ஆசீர்வதிப்பேன்லாம் சொல்லல அவரு. நீங்க தாழ்த்தும் போது, நான் ஒண்ணுமில்ல ஆண்டவரே, நான் வெறும் மண்ணு தான் ஆண்டவரே, வெறும் மண்ணினாலே உருவாக்கப்பட்டவன் ஐயா, என்னை உயர்த்தும் ஐயா, என்னை உயர்த்துனீங்கன்னா அப்படியே உயர்த்தும்.